இடத்துல ஆவியானவரை நோக்கி பார்த்து ஆவியானவர் இந்த நாளிலே நம்மளுக்கு ஒரு அவருடைய அபிஷேகத்துல நம்மளை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவரை வரவேற்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு, நம்மளை சுற்றி இருக்கிறாரு. எல்லாமே இப்ப வந்து ஆவியானவருடைய என்ன சொல்ல நேரம் காலகட்டம் சொல்லலாமா, டிஸ்பென்சேஷனுக்கு என்ன சொல்றது தமிழ்ல தெரியல சரியா. உலகம் தோற்றம் முதல் உலகம் வந்து பலவிதமான காலகட்டங்களுக்குள்ள சென்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில. பாவமே இல்லாத ஒரு காலகட்டம், அதுதான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னால அவ எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாங்களே. அதுக்கப்புறம் பாவம் வந்தது. அதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை, அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் மோசே அந்த 10 கட்டளை கொடுத்த அது ஒரு காலகட்டம். அப்புறம் இயேசு வந்தப்போ அது ஒரு காலகட்டம். இப்ப நம்ம இருக்கிறது கிருபையின் நாட்கள். சோ we are the grace period of grace. அதனால இந்த காலகட்டத்துல வந்து நம்ம வந்து ஆவியானவர் நம்மகிட்ட இங்க இருக்கிறார். ஏன்னா பிதாவானவர் மூவரும் தான் இருந்தாங்க அந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது. எல்லாம் அந்த 10 கட்டளை டைம்ல எல்லாமே மூவரும் தான் இதுல கிரியைகள்லாம் நடக்குது. ஆனா இயேசுவை பிரத்யட்சமாய் மனுஷனாய் வந்தது நம்ம வந்து அவர் காலகட்டத்துல நம்ம பார்த்தோம். அதாவது சரித்திரத்துல அவர் வந்தாரு. ஆனா பரலோகத்துல அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, அவர் தன்னுடைய நமக்காக பலியாகி அவர் மரித்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு சென்ற பின்பு ஆவியானவர் நம்மளுக்காக அனுப்பினாரு. இப்ப இந்த காலகட்டத்துல ஆவியானவர் நம்ம மத்தியில இருந்துட்டே இருக்காரு. நமக்குள்ளயும் இருக்கிறாரு, நம்மளை சுற்றி இருக்கிறாரு, எல்லாரோடையும் இருக்கிறாரு. ஆனா அப்பயும் ஆவியானவரே வாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொன்ன நம்ம ஏன் அவரை வந்து நம்ம வரவேற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? வெல்கம். நம்ம சொல்லுமா, சொல்லு எப்சி, என்னமோ சொன்னீங்க, சொல்லு எப்சி. ஆவியானவர் நம்ம ஏன் வரவேற்கணும் ஆராதனைக்கு முன்னால? கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிருக்காங்க ஆண்டி. ஒண்ணு, நம்ம அவரை துக்கப்படுத்தி இருந்தா ஏதாவது அவரை துக்கப்படுத்தி இருந்துக்கலாமோ ஒருவேளை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது தட் இஸ் ஆல்சோ மேபி. அப்ப வந்து நம்ம அவரை துக்கப்படுத்தினோம்னா அவரு நம்ம மனுஷங்க மாதிரி கோவிச்சுட்டு போய் வெளியே உட்காந்துருவாரா? வீட்டை விட்டு வெளியே போய் உட்காந்துக்கிட்டு நான் வரமாட்டேன் போ அப்படின்னு மூஞ்ச தூக்குவாரு. அப்படி இல்லைல்ல. ஆவியானவரை நம்ம ஏன் வாங்கன்னு சொல்றோம்? அவருடைய பிரசன்னத்தை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோம். அங்கீகரித்து அதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம அவரை வந்து நீங்க இப்ப யூ ஆர் த லீடர் அப்படின்ற மாதிரி அவரை வந்து நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஓகே, அது தட் இஸ் ஆல்சோ ரைட். அதனால அவர் ஆண்டவரே வாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துல இந்த வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவான்னு ஒரு பாட்டு இருக்கும். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா அப்படின்னு. அப்புறம் ஒரு காலகட்டத்துல நிறைய ஊழியக்காரங்கள் வந்து அதை வந்து அதை குறிச்சு சொன்னாங்க. நம்ம ஆண்டவர் தான் நம்மளுக்கு பரலோகத்துக்கு சென்று பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி அந்த அபிஷேகம், அந்த அப்பர் ரூம், அந்த மேல் அறையில வந்து வல்லமை கொடுத்துட்டாருல. ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாருக்கும் வல்லமை கொடுத்த பிறகு திருப்பி வல்லமை தாங்க தாங்கன்னு என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்ப இந்த காலகட்டத்துல அதிகமா அந்த பாட்டு மக்கள் பாடுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனாலும் நம்ம வந்து ஆவியானவரை நம்ம வரவேற்கணும் அப்படின்னும் போது ஆவியானவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து இப்ப எங்களை கைட் பண்ணுங்க, லீட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அதுதான் நம்மளுடைய மெயின். ஓகே, அதனால நம்ம ஆவியானவர்கிட்ட அவரை வரவேற்போமா? தேங்க்யூ லார்ட். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ ரிபா ஷபரபா கலரலரலர மஷபர ரிபா ஷபரபா கலர. Thank you, Lord. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உங்க மைக்ஸ் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி நைஸ். உங்க மைக் ஆஃப் பண்ணிருங்க எப்சி. அண்ட்
ஹெப்சி கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிருமா? ஓகே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆவியின் வரங்களினார் எங்களை நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினார் எங்களை நிரப்பிடுமே. ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் எங்கள் மத்தியிலே. ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே சுவாமி, எங்களுக்குள்ள இருக்கிறவர் நீர் தான், எங்களை சுற்றி இருக்கிறவர் நீர் தான். ஆனா இந்த நேரத்துல கர்த்தாவே நாங்க வேற வேற இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே சுவாமி எங்களை எல்லாரும் ஒன்றுபடுத்தி இந்த நேரத்துல அப்பா சுவாமி நீர் இந்த நேரத்துல ஆளுகை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்பா ஆளுகை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியின் வரங்கள் அப்பா எங்களுக்கு 9 வரங்கள் இருந்தாலும் அப்பா கர்த்தாவே பல வரங்கள் எங்க வாழ்க்கையில அப்பா செயல்பட விடாதபடி ஆண்டவரே சுவாமி எங்க ஆத்துமால நாங்க ஆண்டவரே அதை பல காரியங்களை வைத்து கட்டி வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆத்துமால அப்பா எந்தெந்த காரியங்கள் அப்பா கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த அப்பா 9 வரங்களும் எங்கள் மூலமாய் செயல்பட விடாதபடி தடை செய்கிற எல்லா அந்தகாசக்தி ஆவிகளை இயேசுவின் நாமத்தால் நாங்கள் கட்டி வைக்கிறோம். இந்த நேரத்துல கர்த்தாவே உங்களுடைய ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புறத அப்பா கர்த்தாவே அது மேனிஃபெஸ்ட் பண்ணாது அப்பா எங்கள் மூலமாய் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களை நாங்க எங்க ஆவியை எங்க ஆத்மாவை நாங்க விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியிலிருந்து நீர் பேசுவத எங்க ஆத்மா சீக்கிரமா கேட்டுக்கொள்ளும்படியாய் எங்க அப்பா கர்த்தாவை எந்த விதத்திலும் எங்களுடைய வில் அப்பா கர்த்தாவை எங்களுடைய சித்தத்தை அப்பா கர்த்தாவே நாங்க அப்பா உமக்கு கீழ்ப்படுத்தாம இருந்தோம் என்றால் அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. ஹெப்சி சொன்னது போல நாங்க ஆவியானவரே உண்மை நாங்க ஏதாவது துக்கப்படுத்தி இருந்தா எங்களை மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் எங்கள் பேச்சோ எங்க செயலோ எங்களுடைய சிந்தனையோ எதுவோ கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தா அதை மன்னித்து கர்த்தாவே நேரத்துல ஆண்டவரே நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்பா கர்த்தாவே இந்த நேரத்தை நாங்க செலவிடும் பொழுது ஆண்டவரே இது நாங்க சேர்ந்து வந்தது நல்லது என்பதை போல அப்பா நாங்க உணர்ந்து கொள்ள எங்களை நிரப்பி அனுப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நம்ம எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நம்ம இப்ப நேரத்துல நம்ம ஸ்தோத்திரிக்க போறோம், துதிக்க போறோம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறவர் அவர். அதனால அவரை துதிக்கும் பொழுது, அவரை நம்ம ஸ்தோத்திரிக்கும் பொழுது, அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அவருக்கு அது ரொம்ப அது மகிழ்ச்சியா இருக்கும். அவர் துதிகளின் மத்தியிலேயே இருக்கிறதுனால நம்ம அவரை துதிக்கும் பொழுது அவருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியை உண்டாக்குற ஒரு காரியமா இருக்கும். அதனால இந்த நேரத்துல அப்படியே நம்ம அவரை துதிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். 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 உங்களுடைய உள்ளத்துல ஏதாவது பாடல் அந்த ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கல அந்த மாதிரி நன்றி சொல்ற பாடல் ஏதாவது உங்க உள்ளத்துல இருந்தா நீங்க அதை சொன்னீங்கன்னா நம்ம சேர்ந்து பாடலாம். ஏதாவது ஒரு பாடல் உங்களுடைய உள்ளத்துல நன்றி சொல்ல துதிக்க ஸ்தோத்திரிக்கிற இந்த பாயிண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு பாடல் உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறது, அதை நம்ம பாடலாம் என்று சொல்லி ஆவியானவர் உங்களை சொன்னா அந்த பாடலை சொல்லுங்க. பாடணும். துதியன் ஆடை அணிந்து. ஓகே, praise the Lord. That is in பெட்மாங்ஸ் பாட்டு புஸ்தகத்துல இருக்குது. துதி என்பது ஒரு ஆடை. 219 பெட்மாங்ஸ் புக் 219 புக். உனக்கு இல்லைன்னா ஜெமி நீ துதியின் ஆடை அணிந்துன்னு சொல்லி நீ கூகுள்ல போய் பாரு. இல்லைன்னா பழைய புக்கா இருந்தா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இது 219 தான் இருக்கும். Okay. You want to start, Preetima? Okay, aunty. Sure. Okay. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம்.
துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுக இல்ல. புலம்பல் இல்ல, இனி அழுக இல்ல. என்று புசித்து குடித்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். Number 2. கர்த்தருக்குள். Go ahead. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். Hallelujah. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்பவரை இன்று ஏற்றி போற்றி துதித்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்பவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். Hallelujah. இந்த ஆக்சுவலா நம்ம சாரி 4th ஸ்டான்ஸா புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, அந்த பாட்டை அந்த இதை வந்து நம்ம இப்ப மெடிடேட் பண்ணிட்டு ஒன் ஆஃப் us should pray for Selvi's family. ஏன்னா இப்ப வந்து அங்க வந்து ஒரு சேட்னஸ் டிப்ரெஷன் அங்க இருக்குது. I think Preeti, you heard what I was telling you, that Selvi's mama is gone to be with the Lord. Okay. Yeah, he had corona, and so Selvi is having slightly fever, and her phone is not working, and her mother also is having fever. So that's just a put of fear is there. So நம்ம so புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே, ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. Sing that paragraph, please. Okay, auntie. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரை மகிழ்ந்திருப்போம். Hallelujah. Thank you, Lord. இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் அந்த குடும்பத்தை ஆண்டவர் கையில கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆணி வேர் மாதிரி, வாஸ் லைக் a big person, லைக் எல்லாருக்கும் உதவி பண்ணவரு, எல்லாரையும் முன்னாடி கொண்டு வந்தவரு, அந்த குடும்பத்தையே தாங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆலமரம் மாதிரி அவங்களுக்கு. அதனால அவரு போயிட்டாருன்னு உடனே பலருக்கு பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். ஆனா எல்லாரும் நிறைய பேருக்கு அவர் நன்மை செய்தார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், இன்னைக்கு பரலோகத்துல இருக்கிறார். அதனால இந்த நேரத்துல இங்க விட்டுட்டு போன அந்த குடும்பங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ளவும், இந்த டிப்ரெஷன், அந்த ஃபியர், இன்னும் யாருக்காவது நம்மளுக்கு கொரோனா வந்துருமோ அப்படின்லாம் ஃபியர்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் கர்த்தர் அங்க அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுக்கணும்னு பிரீத்திமா ஜெபம் பண்ணுமா.
ஏஸ்பா இந்த நாள் ஆண்டவரே நாங்க ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக வரோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருத்தர் வந்து நாங்க இழக்கும் போது ஆண்டவரே அது ரொம்ப ஒரு ஒரு வலி அதுல அதோட ஒரு வலி இருக்கு ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உங்களுக்குள்ள ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆண்டவரே. அந்த ஹோப் ஆண்டவரே அந்த ஃபேமிலிய வந்து ஆண்டவரே அந்த ஹோப் வந்து let it just cover them Lord. அந்த ஹோப் let hope be filled in their hearts daddy. இந்த ஹோப் இருக்கட்டும் ஆண்டவரே அவங்க உள்ளத்துல அந்த நம்பிக்கை நம்ம ஒரு நாள் பரலோகத்துல அவங்கள பார்ப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஆண்டவரே அவங்க இதயத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இது நடந்ததாலும் ஆண்டவரே ஒரு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேக்கப் கால் தான் ஆண்டவரே. நம்மளுக்கு ஆண்டவரே எங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவரே இந்த ஜீவன் ஆண்டவரே கொஞ்ச நாள் இந்த உலகத்துல நீங்க கொடுத்திருக்கீங்க. நாங்க அதை வைத்தாண்டவரே நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேக்கப் காலும் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க தீமையும் நன்மையாக மாற்ற தேவன். இது நடந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்ல. ஆனா நீங்க ஆண்டவரே இந்த ஃபேமிலி ஆண்டவரே நீங்க ஆண்டவரே கம்ஃபர்ட் பண்ண போறீங்க ஆண்டவரே. நீங்க ஆறுதல் கொடுக்க போறீங்க ஆண்டவரே. நீங்க ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல நீசர் தேற்றுவார் ஆண்டவரே. யாரெல்லாம் இன்னைக்கு அந்த லாஸ்ட்ல வந்து அந்த ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோ ஆண்டவரே அவங்கள போய் ஒரு தாயை போல நீங்க அவங்களை தேற்றி அவங்கள ஆற்றுங்க ஆண்டவரே. அவங்க காயங்களை ஆற்றுங்க ஆண்டவரே. ஏன்னா அது ஒரு ஈஸியான காரியம் இல்ல ஆண்டவரே. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி விட்டு போகும்போது அந்த ஒரு வேக்யூம் இருக்காண்டவரே. ஆனா எந்த வேக்யூம் உங்களால ஃபில் பண்ணாம இருக்க முடியாது ஆண்டவரே. அதனால ஏசப்பா அந்த வேக்யூம் நீங்க ஃபில் பண்ணி ஆண்டவரே அவங்க காயங்களை ஆற்றி ஆண்டவரே அவங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே அவங்களுக்கு ஆறுதலை தாங்க ஆண்டவரே. அவங்க காயங்கள் அவங்கள அந்த வேக்யூமை ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹோப் தாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஹோப் தாங்க ஆண்டவரே. நேரத்துல கூட அவங்களோட நாங்க அழுகுறோம் ஆண்டவரே. அவங்களோட நாங்க ஆண்டவரே sisters ஆண்டவரே நாங்க அவங்களோட we mourn with them daddy but at the same time daddy நாங்க வந்து அதுலயே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஆண்டவரே எங்களோட இருக்கீங்க. அதனால நாங்க கலங்க வேண்டாம், நாங்க திரிய வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க ஹோப் கொடுத்திருக்கீங்க. அதனால அந்த ஃபேமிலி இந்த நேரத்துல அவங்களை பலப்படுத்தி உங்க நம்பிக்கையினால அந்த விசுவாசத்தினால அந்த ஒரு ஹோப்னால அவங்களை நிரப்பி அவங்களை ஆண்டவரே உங்க பக்கத்துல சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க சட்டையின் கீழே வைத்து அவங்களுக்கு ஆறுதல் தந்து அவங்க பலப்படுத்தி ஒரு பயம் இல்லாம ஆண்டவரே அவங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். அங்க ஆறுதலின் தெய்வம் அப்படியே உங்களுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாச ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த நேரத்துல நம்ம இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த கொரோனா என்ற காரியத்தை எல்லா மீடியாவிலும் இத்தனை மார்ச் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க. பல விதமான இப்ப டிவி பார்த்துட்டே இருந்தோம்னாலே சும்மா இருக்கவங்க கூட பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஆண்டவர் அறிந்த நமக்கே பல விதமான பயங்களை உருவாக்குகிற இந்த ஒரு காரியம் நிச்சயமா ஆண்டவர் அறியாத உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் அது உண்டு பண்ணுகிறது. பலவிதமானது அது சரிய பிரகாரமா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஜாபா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுத்துறா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஃபியூச்சர் வாட் எவர் இட் இஸ் அவங்க எல்லாருக்கும் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமா இருக்குது. இப்ப ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டு இருந்தார், அமெரிக்கால வந்து இந்த காரியங்கள் வந்து நிறைய நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போனேன், ஒரு லிஃப்ட்ல ஏறி நான் போகும்போது நம்ம காஷனா தான் இருக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், அதெல்லாம் வந்து அவங்க சொல்றதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுலாம் நான் சொல்லல. கட்டாயமா நீங்க ஞானத்தோடு நடந்து கொள்ளணும். ஆனாலும் இந்த கொரோனா நம்மளை தொடவே முடியாது என்று சொல்லிடுற ஒரு நம்பிக்கை நம்ம நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும்ன்றதுக்கு அவர் சொல்றாரு. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு லிஃப்ட்ல போய் இறங்கினாராம். அப்ப பார்த்தா இந்த தேனி கூட்டுக்குள்ள இருந்து தேன் எடுப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எப்படி பெரிய இதெல்லாம் போட்டு சூட்டு போட்டு போற மாதிரி எல்லாரும் போட்டுட்டு போறாங்க. தலைமுறை கால் வரைக்கும் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படி ஒரு பயத்துல மக்கள் இருக்கிறாங்க. நான் பாட்டுக்கு போனா என்னைய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொல்றாரு, மாஸ்க் போட்டுக்குங்க, இதெல்லாம் போட வேணாம்னு சொல்லல. ஆனாலும் இந்த பயம் என்கிற அந்த அசுத்தாவின் கிரியை வந்து பலரை வந்து அப்படியே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. அதனால நம்ம இந்த நாட்களில சங்கீதம் 91 சொல்லி நம்ம வந்து அந்த ஆரம்ப காலத்துல நம்ம வந்து இந்த கொரோனா வந்த உடனே எல்லாரும் அதை பல விதமா நம்ம மெசேஜ் எடுத்தோம், படிச்சோம், இது பண்ணோம். இப்போ இந்த நாட்களிலும் அதே சங்கீதம் 91 தான் நம்மளோட இருக்கிற அவரே தான் நம்மள தேவன் தான். அதனால திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் நம்ம அதை
சொல்லி நம்ம வந்து நம்மளை நம்ம திடப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்ம அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட நேரத்துல அப்புறம் வந்து ஒரு காரியம் என்ன நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த நித்தியத்துக்கு அப்படின்னு சொல்லி அவ ப்ரே பண்ணும்போது சொன்னா, ஒரு நித்தியத்துக்குள்ள அவங்க கடந்து போயிட்டாங்க இல்லையா? அதனால நம்ம வந்து வி டோன்ட் நீட் டு ஃபியர். அதாவது நம்ம மரணம் எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குதுதான். ஆனாலும் அந்த வலி வந்து ஈஸி கிடையாது. இல்லைன்னா ஏன்னா அந்த பிரதர் சிஸ்டர்ஸ் அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப நேசிக்கிறவங்க கணவன் மனைவி இல்லைன்னா அப்பா அம்மா அப்படின்னாலும் அந்த வெரி க்ளோஸ் டை அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். அவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு வலி. அந்த வலியை கர்த்தர் இப்பொழுது அவங்களுக்கு குடும்பத்துல இருந்து எடுத்து போட்டு அந்த விதமான பயத்தினால அதே அசுத்தாவின் கிரியை அந்த வியாதி வேற யாரையும் அந்த குடும்பத்துக்குள்ள தாக்காதபடி தொடர்ந்து இந்த வாரத்துல அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து நம்ம இப்ப அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உண்மை நாங்க துதிக்க மட்டுமல்ல, உண்மை அப்பா கர்த்தாவே நாங்க நன்றி சொல்லவும் உண்மை ஆராதிக்கவும் நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இம்மட்டும் எங்களை காத்த தேவன் இனிமேல் காக்க மாட்டீங்களா ஆண்டவரே? நிச்சயமாய் நீர் காப்பீர், எங்களை வழி நடத்துவீர், எங்களை பாதுகாப்பீர், எங்களுக்கு அப்பா கர்த்தாவே எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். Thank you, Jesus. Thank you, Lord. 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 Oh, Rabba Shabaraba Kalalarama Shabarabalaba. Oh, Riba Shabaraba Kalalarama Shabaraba. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உடைத்துவிடும் உருமாற்றும் என்னை உடைத்துவிடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா, அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா, மனக்கண்கள் ஒளி பெறணும் என் மனக்கண்கள் ஒளி பெறணும், மகிமையின் அச்சாரமே, மகிமையின் அச்சாரமே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே,
என் ஆற்றலானவரே. ஆமா ஆண்டவரே, எங்க ஆற்றலை நீங்க தான் ஆண்டவரே. அப்பாவை நாங்க அறியணும் ஆண்டவரே. அப்பா பிதாவையுடைய அவருடைய உள்ளத்தை நாங்க அறியணும் ஆண்டவரே. அவருடைய உள்ளத்துல இருக்கிறது என்ன என்று இந்த காலகட்டங்களில் நாங்கள் அறிந்து அதற்கு நேரா எங்க வாழ்க்கையை நாங்க ஓட்ட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை, இந்த தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வித்தியாசமான இடங்களில் இருந்து நாங்க வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அப்படியே கூடுவதற்காக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, ஆஸ்திரேலியால இருந்து கிறிஸ்டியன் இருக்கிறாங்க ஆண்டவரே. யுஏஇல இருந்து பிரீத்திமா இருக்கிறாங்க. பள்ளிக்கரையில இருந்து வசந்தா இருக்கிறாங்க. அது போல குன்னூர்ல இருந்து எபன் இருக்கிறா. அண்ணா நகர்ல இருந்து சிஸ்டர் லீனா இருக்கிறாங்க. அதே போல அந்த ஏரியால இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஹிப்சி இருக்கிறாங்க. இப்ப கிரீஸ், எங்க வீட்டு பக்கத்துல கிரீஸ் ஆனந்த் இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த இடத்துல ஜிமி கொஞ்ச நேரம் வந்துட்டு போனாங்க. நாங்க யாரெல்லாம் கர்த்தாவே நாங்க இந்த இடத்துல இருக்கிறோமோ எங்களை எல்லாரையும் நீர் அப்பா இந்த நேரத்துல ஆசீர்வதித்து எங்களுக்கு ஒரு காரியத்தை நீர் சொல்லிக் கொடுக்க போறீங்க என்று சொல்லி விசுவாசமுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் போன வாரம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சிஸ்டர் வசந்தா. அவங்க வந்து வாட் இஸ் இட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்புறம் ஓகே, நீங்க எல்லாரும் கூட அதை குறிச்சு ரிசர்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். நானும் போன வாரமெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணேன். நீங்களும் ரிசர்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இருக்குது நல்லா நிறைய காரியங்கள். யூடியூப் இருக்குது, பலருடைய மெசேஜஸ் இருக்குது நம்மளுக்கு, அப்புறம் கன்கார்டன்ஸ் இருக்குது, பைபிள் ஸ்டடி மெட்டீரியலுக்காக நிறைய ஓப்பன் பைபிள், அப்புறம் நிறைய காரியங்கள் நம்மளுக்கு இருக்கிறது இந்த நாட்களில. நம்ம வந்து வெரி ஈஸிலி வி கேன் சூ த வேர்ட். அதனால ஆண்டோடைய வார்த்தையை நம்ம நல்லா இன்னும் பகுத்து ஆராய நம்மளுக்கு நிறைய வழிகள் உண்டு. நான் அதுபடி போய் பார்த்துட்டு இருக்கும்போது இட்டர்னிட்டி குறித்து நிறைய யூடியூப்ல பல காரியங்கள் நான் பார்த்து கொண்டே வந்தேன். அப்ப ஒருத்தருடைய மெசேஜ், டேவிட் ஜெரமையா என்றவருடைய மெசேஜ் அபவுட் இட்டர்னிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அதை வந்து உங்களுக்கு இப்ப அவருடைய மெசேஜ் தான் நான் இப்ப அப்படியே எழுதி வச்சிருக்கேன். ஐ வில் ஃபார்வர்ட் டு யூ ஆல்சோ ஆஃப்டர் தட். நீங்க கூட அதை கேளுங்க. அவர் வந்து அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஹெவனை குறிச்சு இன்னும் பல காரியங்கள் அந்த ஊழியக்காரர் பேசுறாரு. ப்ராபப்லி யூ ஆல்ரெடி நோ ஹிம். இந்த யூடியூப்ல மற்றபடி இந்த கிறிஸ்டியன் சேனல்ஸ்ல வர்றவர் தான் அவரு. இவர் இட்டர்னிட்டிக்கு இவர் இல்ல, இவர் வந்து பைபிளை வைத்து இட்டர்னிட்டின்னு அர்த்தம் நித்தியம் என்றால் என்ன, சோ நித்தியம் என்றால் என்ன அப்படின்றத குறித்து அவர் ஒரு மெசேஜ் ரொம்ப ஒரு 28 மினிட்ஸ்ல அவர் அந்த மெசேஜை முடிச்சிட்டார். அதனால நாம அவ்வளவு ஃபாஸ்டா போறோமா இல்லையா தெரியாது. எனிவே வாட் எவர் வி கேன் வில் டு இட். அதனால இயேசு கிறிஸ்து நித்தியத்துல இருந்து ஹிஸ்டரிக்குள்ள வந்தாரா இல்ல ஹிஸ்டரியில இருந்து நித்தியத்துக்குள்ள போனாரா அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளாம் ஆண்டோருடைய அறிந்த பிள்ளைகள், நம்ம ஆண்டோருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள். அதனால எல்லாருமே நம்ம மறுபிறப்பின் அனுபவத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் நித்தியமா இருந்தவர் நம்ம சரித்திரத்துக்குள்ள ஹிஸ்டரிக்குள்ள வந்தார். அப்போ ஆதியும் அந்தமும் இல்லாதவர் நம் தேவன். அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அப்ப ஒரு இட்டர்னிட்டி, நித்தியம் எல்லாம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து நோ எண்ட். இப்ப வந்து நம்ம ஒரு லைன் போட்டோம்னா ஒரு டைம் லைன் அப்படின்னு சொல்றோம். நம்பர் லைன் போடுவாங்க மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம். நம்பர் லைன் போட்டு they start with 0. ஐ திங்க் 1ல இருந்து ஆரம்பிக்க கூடாது, 0ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் 1 2 3 நம்ம ரூலர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல்ல அப்படி போட்டிருப்பாங்க. அப்ப அதுல வந்து 0ன்னு ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் 1 2 முந்தி. அப்ப இந்த 0ன்னு கண்டுபிடிச்சதே நம்ம இந்தியன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஐ திங்க் இஸ் அ மேத்தமேட்டிஷியன், இஸ் அ தமிழியன் ஐ திங்க். இல்ல, அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 0ன்ற ஒரு நம்பரே இல்லாம இருந்திருக்குது. 1ல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 0 to 1, அந்த 0ன்றதே வந்து நம்ம இந்தியன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனிவே வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இது ஒரு லைன். இப்ப இந்த லைன்ல வந்து நான் வந்து 1954 டிசம்பர்ல பிறந்தேன் அப்படின்னா ஓகே, அது ஒரு இடத்துல நான் வந்து உலகத்துக்குள்ள வந்த நாள். அப்புறம் நான் ஒரு நாள் வந்து இறந்து போறேன்னா அந்த நாள்ல நான் என் வாழ்க்கை வந்து இந்த கேப்ல தொடங்குச்சு, இந்த கேப் இந்த இடத்துல முடியுது அப்படின்னு வருது. நம்மளுக்கு தெரிஞ்ச எங்க அம்மா இல்லைன்னா அப்பா இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் ஒரு நாள் அவங்க பிறந்தாங்க, ஒரு நாள் இறந்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு துவக்கம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்குது தான் நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இது நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது.
ஆனா நித்தியமாய் ஆண்டவர் இருந்தாரு, நித்தியமாய் இருக்க போகிறார் அப்படின்னா நம்மளால அது புரிய முடியாத ஒரு காரியமா இருக்கு. அதுக்கு அந்த டைம் எப்படி நம்ம சொல்றது அப்படின்னா, இன்னொரு ஒரு ஊழியக்காரர் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அவர் சொல்றாரு, ஒரு சின்ன உங்க வீட்டுல வளர்க்குற ஒரு பேர்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். நீங்க கேட்காதீங்க இந்த பேர்டு இதெல்லாம் செய்யுமான்னு கேட்காதீங்க. அவரும் அதான் சொல்றாரு, வந்து ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன். ஒரு சின்ன ஒரு நம்ம பெட் பேர்டு வச்சிருக்கோம்னு வச்சுங்க, அந்த ஒரு லவ் பேர்ட் மாதிரி அதுகிட்ட வந்து ஒரு பக்கெட் நிறைய ஒரு மண் அள்ளி அதுகிட்ட கொட்டி ஒரு மண்ணு துகளையும் ஒன்னொன்னா பொறுக்கிட்டு போய் நீ மூணுல கொண்டு வச்சுட்டு வா அப்படின்னா அது எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அது பண்ணும். அது ஒரு பக்கெட்டா. அதுக்கப்புறம் அந்த பேர்டை கூட்டிட்டு போய் அப்புறம் உலகத்துல இருக்க ஒரு பீச்சுக்காக கொண்டு போய் இதுல இருக்க மண்ணெல்லாம் ஒன்னொன்னா எடுத்துட்டு போய் வச்சுட்டு வா அப்படின்னா அது போயிட்டு வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா சஹாரா டெசர்ட் அந்த டெசர்ட் எல்லா பாலைவனங்கள்ல கொண்டு போய் அந்த மண்ணெல்லாம் ஒன்னொன்னா வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னா அப்படி எல்லாம் வச்சு முடிச்சு அப்புறம் கடல்ல இருக்க தண்ணி எல்லாம் காலி பண்ணிட்டு அதுல இருக்க மண்ணெல்லாம் ஒன்னொன்னா கொண்டு வச்சுட்டு வச்சோம். அது வச்சுட்டு வந்தால் கூட நித்தியம் என்பது அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. நித்தியம் வந்து அவ்வளவு வருஷம் தான் நித்தியமான்னு கேட்டா இல்ல, அப்பதான் நித்தியமே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறார். அதாவது we can't understand. அதாவது அந்த நித்தியத்தை குறித்து நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா நம்ம உலகத்துல இருக்க எதுவுமே நித்தியமா இருக்க போறது இல்ல. இந்த உலகம் கூட புதிய வானம் புதிய பூமி தான் படைக்க போறார் ஆண்டவர். இதுவும் எல்லாமே மாறும், இதுவும் மாறப்போகிறது. ஆனா இது இட்டர்னிட்டி, நித்தியம் என்பது ஒரு டைம், அதுக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்குள்ள அதை நம்ம அடைக்க முடியாது. அது அதை விட ஜாஸ்தியானது. இட்ஸ் பியாண்ட் டைம். சோ நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாமே இந்த உலகத்துல நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே அழிந்துரும். ஆனா நித்தியமாய் அழியாத ஒருத்தர் என்றால் அவர் தான். அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த நித்தியத்துக்குள்ள இருந்து சரித்திரத்துக்குள்ள மனுஷனா வரார். வந்து அப்புறம் அந்த நித்தியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறார். அதான் அந்த நித்திய ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நம்ம ஆண்டரை பத்தி எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளை போல அவர் மனுஷனா வந்தாலும் எல்லாத்தையுமே அவருக்கு நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம அவரை எப்படி ஆராதிக்கிறது? அவர் அவ்வளவு மகத்துவமானவர், பெரியவர். புரியக்கூடாதுன்னு இல்லை, நம்மளுக்கு புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய எல்லாத்தையும் நம்மளுக்கு புரிய வச்சிடுறாரு. நம்மளுக்கு ரட்சிப்பை குறித்தோ இல்லைன்னா நம்மளுக்கு உலகத்துல என்னென்ன வேணுமோ எல்லாம் நம்மளை புரியக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடுறாரு. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், இவர் அந்த ஊழியக்காரதெல்லாம் சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு வெளிப்பட்டது. நம்ம ஒருத்தரை வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஊழியக்காரங்களை வச்சுக்கலாம், எனக்கு எந்த பேரையும் சொல்ல விரும்பலன்னு யாரோ ஒருத்தர் நம்ம அவர் ரொம்ப ஹையா நினைச்சு வச்சிருக்கோம், அவர் வந்து நல்ல அப்படின் போது அவரை வந்து நம்ம அவரை குறித்து ரொம்ப மகத்துவமாய் அவரை நினைத்து வைத்திருக்கோம். ஆனா அவரோட நம்ம வாழ போய் அவரோட ஒரு 1 வீக் வாழ்ந்தோம்னா நம்ம வந்து அவரை வந்து நம்ம டேக் ஹிம் வெரி கேஷுவல், அவரை நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. அதனால இயேசு கிறிஸ்துவை கூட அவங்களோட கூட இருக்கும்போது கூட அந்த சீஷர்களுக்கு தெரியல பாருங்களேன், அவர் தான் அந்த அவ்வளவு மகத்துவமான தேவன் என்பது அவங்க தெரியாம தான் ஜாலியா இருந்திருக்காங்க. ஆனா அவர் தோல்ல தான் மார்புல சாதிச்சிட்டு இருக்காங்க யோவான் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் வந்து யோவான் வந்து இயேசுவை பார்க்கும் பொழுது அப்படியே அவர் வந்து அவரை பார்க்க முடியல, அவரை அந்த மகிமையின் இயேசுவை இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மருப மலையில கூட அவரை பார்க்க முடியல அவங்களால. சோ தெர் இஸ் அந்த அவுட்டர் கோட், அந்த அந்த சரீரத்தை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய நித்தியத்தை மறைத்து கொண்டாருன்னு தான் சொல்லலாம் நம்ம. அப்ப நம்ம அவர் கேஷுவலா வந்து அவரை பார்க்காம அவருக்குள்ள ஒரு மகத்துவம் இருக்கிறது. He is from eternity, he is God Almighty. அதனால இவர் வந்து நம்ம மீகா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மீகா 5:2 நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பகுதி இது. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து எடுத்தவங்க ஒருத்தவங்க வாசிக்கலாம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஓகே, இங்கிலீஷ்ல யூ கேன் ரீட் மா. English. Anybody, Vasantha or Great, anyone, if you have it, you. Because I am the King James வச்சிருக்கேன், it will be too. But you, Bethlehem, Ephrathah, though you are little among the thousands of Judah, yet out of you shall come forth to me
the one to be ruler in Israel, whose goings forth are from old, from everlasting. அப்ப வந்து அவர் அனாதி நாட்களாய் பூர்வத்துல இருந்தவர், ஃப்ரம் ஓல்ட் ஃப்ரம் எவர்லாஸ்டிங்ல இருந்து வரார், பெத்லஹேம்குள்ள வரார். சோ ஹி வாஸ் ஃப்ரம் தேர். நம்ம அதனால அவர் அனாதி தேவன் தான் நம்மளுக்குள்ள வரார். அதுக்கப்புறம் யோவான் 8ஆம் அதிகாரம் 58 வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம். One can read in Tamil, then immediately one can read in English. English la 58 58 தமிழ்ல. What's the reference again, auntie? John chapter 5, chapter 8 verse 58. தமிழ் first. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Read in English please. Jesus said to them, most assuredly I say to you, before Abraham was, I am. Okay. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கள வந்து ஜீசஸ் வந்து கிண்டல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஏன்னா அவர், நீங்க முன்னால இருக்க வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா, அவர் வந்து தன்னை வந்து 56ல சொல்றாரு, உங்க பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களிப்புண்டான் என்றார். அப்போ ஒண்ணு யூதர்கள் சொல்றாங்க, இன்னும் உனக்கு 50 வயசு கூட ஆகலையே அப்படின்றாங்க. ஏன்னா ஜஸ்ட் 30 some. நீ எப்படி ஆபிரகாமை பாத்தியான்னு கேட்டோன்னா, அதுக்கு முன்னாலே நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ், ஐ வாஸ்ன்னு சொல்லல, பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ் ஐ ஆம் அப்படிங்கிறாரு. அப்ப நான் வந்து அப்பயும் நான் இருக்கிறவரா தான் இருந்தேன், இப்பயும் இருக்கிறவரா தான் இருக்கிறேன் அப்படின்னு. சோ அங்க ஏஜ் he was not a factor, he was there. அதனால அவங்களுக்கு அப்ப வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்றானே, இப்படி எல்லாம் பேசுறானே சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. பட் தட் இஸ் வாட், பிஃபோர் ஏப்ரஹாம் he was இல்ல, ஐ ஆம், நான் இருந்தார், அவர் இருந்தார். அப்போ அவருக்கு வந்து நோ டைம் ஜோன். அதனால பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். எபிஷியன்ஸ் சாப்டர் 1 verse 4. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்ப வந்து என்ன பண்றாரு, நம்மள read in English please. Even before, I'm reading. even before he made the world, God loved us and chose us in Christ to be holy and without fault in his eyes. Okay, so நம்மள வந்து உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மை தெரிந்தெடுத்து கொண்டார் அப்படின்னு பாக்குறோம். சோ இப்போ வந்து this again நான் உள்ள இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், அவர் சொன்னது இல்ல. நம்ம நினைச்சு பார்ப்போம், நம்ம வந்து அப்ப ஆண்டவர் சிலரை தெரிந்தெடுத்து கொண்டவங்களை தான் அழைத்திருக்கிறார் அப்படிலாம் வசனம் வருது இல்லையா? யாரை அவர் தெரிந்தெடுத்து கொண்டாரோ அவங்களை அழைத்திருக்கிறார், யாரை முன் குறித்தாரோ அவங்களை இப்படிலாம் வருது ரோமர்ல 10ஆம் அதிகாரத்துல எல்லாம். அப்ப நம்ம யோசிப்போம்ல, அப்ப சிலர் தான் ஆண்டவர் வந்து ஹெவனுக்கு செலக்ட் பண்றாரா, சிலரை வந்து இது பண்றா அப்படின்னு நினைச்சா அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து யாருமே வந்து we cannot blame God, யாருமே ஆண்டவர் குற்றப்படுத்த முடியாது. அவர் எல்லாருக்காக சிலுவையில அவர் ரத்தம் சிந்திட்டாரு. அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளாதும் ஏற்றுக்கொள்றதும் நம்மளுடைய சுய சித்தம். நம்மள nobody he doesn't force, எல்லாருக்கும் அவர் சேம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் யாரெல்லாம் அவரை செலக்ட் பண்ண போறாங்கன்றது அவர் காட், அதனால அவர் தெரியுது, அவ்வளவுதான். சோ we can't say அவர் தெரிஞ்சதுனாலதான் நம்ம அவர் கூப்பிட்டாரு அப்படி கிடையாது. நம்ம அவரை எடுத்துக்கொள்ள போறோம்னு அவருக்கு தெரியும். பட் so we have to be very thankful to God that we are in that list. அதனால உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்ம ஆல்ரெடி we have been chosen. அதான் எரேமியா 31:3, Jeremiah chapter 31 verse 3. எரேமியா, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். Hallelujah. English please. The Lord has appeared
of old to me, saying, yes, I have loved you with an everlasting love. Therefore, with loving kindness have drawn you. Hallelujah. So beautiful song. We know that அநாதி ஸ்நேகத்தால் நேசித்த இறையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது. we know this song ல. So beautiful song it is. அப்ப அவர் அநாதி ஸ்நேகம். இப்ப நம்ம மேல வந்து already we've been chosen and we've been called, so we have to really thank God that we are in that list. அதனால ஜீசஸ் என்ன பண்றாரு, நம்மள வந்து முன்னாலேயே நம்மள ரொம்ப நேசிச்சிட்டாரு, அப்பயும் நேசிக்கிறாரு, இனிமேயும் நேசிப்பார். ஜீசஸ் லவ்ஸ் அஸ். நம்ம ஏதோ நல்ல காரியம் செஞ்சோன்றதுனால நம்மள அவர் நேசிக்கல. இந்த நல்ல காரியம் செஞ்சுதான் அவரை நம்மளை நேசிக்க வைக்க முடியாது, ஆனா அவர் நம்மளை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் அஸ். That's a great thing. அடுத்தாப்புல ஜீசஸ் என்ன பண்றாரு, இட்டர்னிட்டிய நம்முடைய உள்ளத்துல அவர் போட்டுட்டார். Jesus loves us, number 1 point. Jesus longs for us, and he put the eternity in us. அப்படின்றது second point. அப்ப he longs for us and he has put the eternity in us. அப்படின்றதுக்கு Ecclesiastes 3:11. Ecclesiastes-னா என்ன தமிழ்ல? புலம்பலா? இல்ல பிரசங்கி. பிரசங்கி 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 3:11. 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். Hallelujah. English please. Preeti, consider. 3:11. Ecclesiastes 3:11. He has made everything beautiful in its time. Also, he has put eternity in their hearts, except that no one can find out the work that God does from beginning to end. Hallelujah. So இப்ப நம்ம அந்த வேர்ட் இட்டர்னிட்டி அப்படின்ற வேர்ட் வந்து இன்னும் நம்ம தமிழை விட இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல நல்லா ஸ்ட்ரெஸ்டா இருக்குது, நல்லா ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ற மாதிரி. தமிழ்ல அவர் சகலத்தையும் அனிதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் ஆதி முதல், தட்ஸ் த இட்டர்னிட்டி, ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான், நம்மளுக்கு தெரியாது. So he made everything beautiful in his time. He had set the world in their heart, so that no man can find out the work that God maketh from the beginning to the end. நம்முடைய உள்ளத்துல நித்தியத்தை குறித்த ஒரு வாஞ்சையை அவர் வைக்கிறார். Eternity is நம்மளுடைய உள்ளத்துல அந்த லாங்கிங்கை வைக்கிறார். அந்த எம்டினஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆண்டவரை அறியறதுக்கு முன்னால நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு எம்டினஸ் இருந்தது. அதனால அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம ருசிச்சிருக்கோம் நம்ம எல்லாரும். அது வேற வித்தியாசமான விதத்துல நம்ம எல்லாரும் ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம ருசிச்சிருக்கோம். ஒருத்தருடைய டெஸ்டிமனி நான் கேட்டேன்னா ஐ வில் ஹாவ் ரியலி பியூட்டிஃபுல் டைம் டு என்ஜாய். நம்மளுக்கு அந்த பீஸ், அந்த உலகம் கொடுக்க கூடாத, உலகம் எடுத்துக்கொள்ள கூடாத அந்த சமாதானம் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டப்பதான் வருது. அது வரைக்கும் நம்மளுக்கு வரல. அதனாலதான் பாத்தீங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். So what is nitya jeevan? What is eternal life? According to this, please read in English. 17 என்ன சொன்னீங்க? 17:3. This is eternal life, that they may know you, the only true God, and Jesus Christ whom you have sent. So Jesus, knowing Jesus is eternal life. ஏன்னா அவர் இட்டர்னிட்டியில இருந்து நமக்குள்ள ஹிஸ்டரியா வந்தாரு. அவரை நம்ம அறிந்து கொண்டா அவர் நமக்குள்ள வரும் பொழுது ஜீசஸ் மட்டும் வரல, இட்டர்னிட்டியே உள்ள வந்துருது. இட்டர்னல் லைஃப் இல்ல, இட்டர்னிட்டியே நமக்குள்ள வந்துருது. We become part of the eternity now. நம்ம அந்த ஸ்ட்ரீம்ல ஓட ஆரம்பிச்சிடுறோம். இட்டர்னிட்டி ஸ்ட்ரீம்குள்ள வந்துடுறோம். இப்ப நம்ம இந்த டைம் ஃப்ரேம்ல இருக்க மாட்டோம். பிறந்தாங்க, இன்னைக்கு இறந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கல்றையில எல்லாம் எழுதி வச்சிடறாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க பிறப்பு, இன்னைக்கு அவங்க இறப்பு அப்படின்னு நிறைய பேருடைய ஸ்டோன்ல அவர் பெரிய ஜோக்ஸ் எல்லாம் அதுல அடிக்கிறாரு. அப்ப வந்து சொல்றாரு, நிறைய கிறிஸ்டியன்ஸ் இறந்து போனப்போ அவங்க என்ன பண்றாங்க, பார்ன் இது,
அப்புறம் கான் இன்டு இட்டர்னிட்டி அப்படின்னு ஒரு டே அவங்க டெத் டே போடுறாங்க. பட் தட்ஸ் ராங். The day we accepted the Lord, அன்னைக்கே நம்ம இட்டர்னிட்டிக்குள்ள போய் நுழைஞ்சிட்டோம். So என்னைக்கு அது it's a day, it's an hour, it's a moment when we said yes to Jesus. நம்ம எல்லாருக்குமே நம்ம உள்ளத்துல ஒரு நாள் நம்ம ஜீசஸ்க்கு எஸ் சொன்னோம் இல்லையா? ஆமா, இயேசு தான் என்னுடைய ஆண்டவர், இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம்ல. அந்த நாள், அந்த நேரம், அந்த நிமிஷம், அந்த வினாடி தான் நம்ம இட்டர்னிட்டிக்குள்ள போய் நம்ம நுழைஞ்சிட்டோம். ஜீசஸ் நமக்குள்ள வந்தாரு, நம்ம அவருக்குள்ள போனோம், என்னமோ இல்ல, பட் இட்டர்னிட்டிக்குள்ள போய் நம்ம நுழைஞ்சிடறோம். So eternal life, knowing Jesus itself is eternal life. அதனால இந்த எம்டினஸ் தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, அதை ஃபில் பண்றதுக்காக பலவிதமா உலக ஆஸ்திகளை குவிச்சுக்கலாம், இல்லைன்னா வித்தியாசமான மெட்டீரியலிசம், அப்புறம் பிளஷர் லைஃப், அப்படி இப்படின்னு நிறைய காரியங்கள மக்கள் வந்து ட்ரை பண்ணி அது எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகி அப்படி ஜீசஸ் கிடைச்ச பிறகுதான் அவங்களுக்கு அந்த சமாதானம், நித்திய சமாதானமே அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு ஸ்காட்டிஷ் ப்ரீச்சர் இந்த மாதிரி சொன்னாராம், லைஃப் ஆஃப் காட் இன் த சோல் ஆஃப் மேன் இஸ் இட்டர்னிட்டின்னு சொன்னாராம். ஸோ லைஃப் ஆஃப் காட் இன் த சோல் ஆஃப் மேன் இஸ் இட்டர்னிட்டி அப்படின்னு ஒரு ஸ்காட்டிஷ் ப்ரீச்சர் சொன்னாருன்னு சொல்றாரு. ஸோ நம்ம இந்த இட்டர்னல் லைஃப்குள்ள நம்ம போயிட்டோன்றத பை ஃபேத் வி ஹாவ் டு அக்செப்ட் இட். அந்த நிச்சயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து விசுவாசத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, வி கெட் என்ஜாய்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சந்தோஷம், உலகம் கொடுக்க கூடாத ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வந்துருது. என்னுடைய வாழ்க்கையில நான் அதை வந்து ருசிச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் ரொம்ப பயங்கர ஒரு டஃப் பர்சனா இருந்தேன் நானு. ஒரு ஸ்கூல்ல எல்லாம் நான் டீச்சரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்னை பார்த்து எல்லாரும் மிரளுவாங்க, ஒரு போலீஸ்காரி மாதிரி. ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால சொல்றேன். அதனால வெரி 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 டஃப் ஐ வாஸ். அப்ப வந்து அந்த முகம் எப்பயுமே ரொம்ப கிரிம்மா, அதுல சமாதான சந்தோஷமே இருக்காது, சிரிப்பே இருக்காது என் வாழ்க்கையில. என்னோட ரஷிப்புக்கு முன்னால என் போட்டோஸை பார்த்தா கூட தெரியும், நிறைய சிரிப்பே இருக்காது, முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது. அப்போ அந்த ஜாய் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் நான் உணர்ந்தது என்னன்னா, அந்த ஜாய், ஒரு பபிள் உள்ள இருந்து அப்படி ஒரு ஜாய், சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தோஷம். So this is what the Lord fills us with, that joy. அந்த ஜாய் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்கிறார். அப்புறம் வந்து he enlarges, he not only gives enjoyment, he enlarges. நம்மளுக்கு வந்து gives ஆவியானவருடைய வரங்களை கொடுத்து நம்மளை வந்து நம்மளுக்கு என்னென்ன தாளந்துகள் வைத்திருக்கிறாரோ அதை நம்ம உபயோகப்படுத்துவதற்காக நம்மளை வந்து நம்மளுடைய டெரிட்டரியை வந்து அவர் என்லார்ஜ் பண்றாரு, நம்மளை வந்து மற்றவங்களுக்கு உபயோகம் உள்ளவங்களா மாத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, he enriches. இது நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு. அப்புறம் நம்மளை மற்றவங்க யூஸ் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த யூஸ் பண்ண வைக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், we get one enrichment in life. உலகத்துல பிறந்ததுக்கான அர்த்தத்தையே நம்ம தெரிந்து கொள்கிற ஒரு காரியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறாரு. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜீசஸ் லவ்ஸ் us and Jesus is now longing for us. நம்ம அந்த இட்டர்னிட்டிக்குள்ள நம்ம போகணும்னு அவர் இருக்காரு. இட்டர்னிட்டி in heaven, and Jesus wants us to go and live with him there. அந்த இட்டர்னிட்டின்றது ஃபார் எவர் அண்ட் எவர்னும் போது நம்ம ஹெவன் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்றத பைபிள்ல நம்ம பல நேரத்துல பார்க்கிறோம். இப்ப வந்து நம்ம அதை குறிச்சு நம்ம இன்னும் நிறைய தியானம் பண்ணணும்னு சொன்னா, இரண்டாவது வருகை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசு வந்து ரகசிய வருகை ஒண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அவரு திரும்ப வரப்போகிறார், அதுக்கப்புறம் பிசாச வந்து அவரு நரகத்துல தள்ளிட்டு அப்புறம் 1000 வருஷம் இங்க ஒரு அரசாட்சி நடத்த போறாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் புதிய வானம் புதிய பூமி கொடுக்க போறாரு. அப்புறம் நிச்சயமா அவரோடு இருப்போன்றது நம்ம பைபிள்ல பாக்குறோம். அது வந்து ரகசிய வருகை முதலே இருக்கும், 7 வருஷத்துக்கு முன்னால இருக்கும், நடுவில் இருக்கும், அப்புறம் இருக்கும், பல விதமான டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் நம்ம ரொம்ப போய் இது பண்ண வேணாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசு வரப்போகிறார். வந்து நம்மளை எல்லாருக்கும் முதல் தடவை வந்தாரு, அவரு குழந்தையா வந்து பிறந்தாரு. ஆனா 2வது தடவை வரும்பொழுது அவர் வந்து நம்மளுக்கு வந்து அவரை ஒரு ஷெப்பர்ட் தன்னுடைய ஷீப்பை கூப்பிடுற மாதிரி அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு அவருடைய சத்தத்துக்கு நம்ம போயிடுவோம். ஆனா அவர் திரும்ப 1000 வருஷம் அரசாட்சியில வரும்பொழுது அவர் மகிமை ராஜாதி ராஜாவை வந்து இந்த உலகத்தை அரசாள போகிறார். அப்ப நம்ம அவருடைய ஆடுகள் தன் மெய்ப்பனின் சத்தத்தை கேட்கும். அதனால அவரு ரகசிய வருகையப்ப அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆடுகளாய் நம்ம அவரோட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்ப இந்த இட்டர்னிட்டி வந்து
நம்மளுக்கு எல்லாருக்கும் இவர் வந்து நம்மளை இப்ப இங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நம்மளை வந்து அவர் ஆளுகை செய்கிறார். இப்ப வந்து இயேசு என்ன செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. சின்ன பிள்ளைங்களை கேட்டா இப்ப இயேசு என்ன பண்ணாரு, அவர் வந்தாரு, பிறந்தாரு, சாட்சியா வாழ்ந்தாரு, அற்புதம் செஞ்சாரு, அப்புறம் ரத்தம் சிந்தினாரு, மரித்தாரு, உயிரோடு இருந்தார், பரலோகத்துக்கு போனார், பரிசுத்தாவியை அனுப்பிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? அப்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, உட்காந்துட்டாரா, இல்ல அப்படி தூங்கிட்டு இருக்காரா அப்படின்னா, இயேசு என்ன செய்தாருன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். வசனத்தின் ஆதாரத்துல நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு என்ன பண்றாருன்னா நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்புறம் நமக்கு வந்து என்ன பண்றாருன்னா அவரு நம்மளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா நம்மளுக்காக அவர் ப்ரொவைட் பண்றாரு. ஹி இஸ் ப்ரொவைடிங் ஃபார் அஸ். அவர் நம்ம ஆளுகை செய்யறார். ஹி ப்ரொவைட்ஸ். நம்ம இயேசுவின் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்குது. இயேசுவின் நாமத்தினால நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்கு we get lot of answers for our prayers. நம்ம இயேசுவின் நாமத்தினால நம்ம பிசாசுகளை துரத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது. So we can reign through Jesus. அதே நேரத்துல ஜீசஸ் என்ன பண்றாரு, நம்மளுக்காக இப்ப ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பீட்டருக்காக ப்ரே பண்ணாரு அவர் உலகத்துல இருக்கும் பொழுது, தெரியும் நம்மளுக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 முன்னால கூட நான் ஒரு வசனம் விட்டுட்டேன். இட்டர்னிட்டி இன் ஹெவனுக்கு வந்து எபிரேயர் 10:12 வாசித்துருவோம், அப்புறம் இங்க வந்துடலாம். எபிரேயர் 10:12 ஒருத்தர் வாசிங்க. எபிரேயர் 10:12. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. அவர் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அவரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கால் வலிச்சு உட்கார்ல. he finished his job. அவருடைய வேலையை முடித்து அவர் பிதாவின் வலது பாரிசத்துல அவர் பிதாவோட உட்கார்ந்து இருக்கிறாரு. He's not taking rest. He has finished his job and gone. அந்த மாதிரி நம்ம கிராஸ்ல இட் இஸ் ஃபினிஷ்ட்னு அவர் சொன்ன மாதிரி அதான் அதுக்கு தான் அந்த வசனம். இப்ப நம்ம வாசிப்போம். லூக்கா 22:31. Sorry, you didn't read it in English. You want to read it in English? But our high priest offered himself to God as a single sacrifice for sins, good for all time. Then he sat down in the place of honor at God's right hand. Hallelujah. So இவர் வந்து நமக்கு உன்னதத்துல நம்மளுக்கு he is sitting there. It's a place of honor. அவருடைய பொசிஷனை போய் அவங்க எடுத்துட்டார். So now next we will go and see. That is only we see also in Ephesians 2:7-8. அதுலலாம் தமிழ்ல 7 or 8 மாறும், இங்கிலீஷ்ல மாறி வரும். அது Ephesians 2 also. We know that. நம்மளுக்கு அந்த வசனமும் இதே தான் மீன் பண்ணுது. Anyway, we can go to Luke chapter 22 verse 31-32. Luke chapter 22. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இதப்ப இயேசு இந்த நம்ம உலகத்துல இங்க இருக்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபித்தார்ன்றதுக்கான இந்த வசனம். ஆனா அது வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா, I mean after his resurrection and gone to heaven. ரோமர் 8:34. Romans chapter 8 verse 34. ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. Hallelujah. Read in English please. Romans 8:34. Who then will condemn us? No one, for Christ Jesus died for us and was raised to life for us. And he is sitting in the place of honor at God's right hand, pleading for us. Yeah, pleading for us, interceding, intercession, பரிந்து பேசுகிறார் அப்படின்றதெல்லாம் சேம் மீனிங். அதே போல எபிரேயர் 7:25. Hebrews chapter 7 verse 25. மேலும் நமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். Hallelujah. Please read in English. Therefore he is also able to save to the uttermost those who come to God through him, since he always lives to make intercession for them. அது அவர் வந்து என்ன பண்றாருன்னா
தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக, I mean through Jesus we can go to Father God. அவங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு என்ன பண்றாரு, அவர் வந்து he is interceding for us. இப்போ வந்து what is the difference between why Jesus is not praying for the unbelievers? அவருடைய வேலையை அங்க முடிச்சிட்டாரு. அவரு கிராஸ்ல the whole worldக்காக அவருடைய ஒர்க்கை முடிச்சிட்டாரு. ஆனா இப்ப வந்து Jesus is interceding for the church, for us. நம்மளுக்காக அவர் இன்டர்சீட் பண்றாரு. எதுக்கு? ஐயோ அப்படி பாவம் பண்ணிடக்கூடாது, அப்படி இல்ல. அவங்க பெரிய அத்தாரிட்டி நம்ம கையில இருக்குது. இதை வச்சு எத்தனை பேருக்கு போய் நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றோம், ஆண்டவருக்குள்ள எத்தனை பேரை வழி நடத்துறோம், ஆண்டவருக்காக நம்ம என்ன நம்ம தாளந்துகளை யூஸ் பண்றோமா இல்லையா, நம்முடைய நேரங்கள், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்களை நம்ம எப்படி ஆண்டவருக்காக செலவழிக்கணுமோ அதை செலவழிக்காம இருந்தா he is interceding for us, for the body of Christ, for the church. நம்மளுக்காக தான் அவர் வந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா Jesus is protecting us also. நம்மளை வந்து அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஜூட் அது ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, அது verse 24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. So he is praying and protecting. வழுவாதபடி உங்களை காக்கும். Please read in English. Now all glory to God, who is able to keep you from falling away and will bring you with great joy into his glorious presence without a single fault. Hallelujah. So நம்மளை வந்து இது ஒரு நைஸ் பெனிடிக்ஷன் மாதிரி தான். சபை முடிந்தோன்னு ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் இது. நம்மளை வழுவாதபடி காத்துக்கொள்கிறது, நம்ம விழுந்துராதபடி நம்மளை வந்து காத்துக்கொள்ள அவர் நம்மளுக்காக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். சோ என்ன பண்றாரு, நம்மளுக்காக அவர் ஒரு இடத்தை போய் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோவான் 14:2-3, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். சோ இப்போ ஹெவன் ஒண்ணு இருக்குது, அது எந்த இடத்துல, இவருடைய மெசேஜ் இன்னொன்னு ஹெவன் கூட அப்புறம் அடுத்த நாள் நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. You might be also hearing many messages about heaven and all. Heaven வந்து it's a reality, it is there. அது எங்க இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் and all எல்லாம் சொல்றாங்க. இட் இஸ் சம் நாட், அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. we're not going into that. அப்ப heaven is a wonderful place and it's a glorious place and a beautiful place. அங்க நம்ம தான் forever and ever we are going to be there. அதனால நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் போட்டு அது கிழிச்சு தூக்கி போட்டுருவோம், இல்லைன்னா பத்தாம போயிடும், என்னமா பண்ணிடும். அதுவே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு செலக்ட் பண்றோம். இல்லை நம்ம ஒரு வீடு வேணும்னா நம்ம இந்த உலகத்துல வாழ வேண்டிய வீடை எவ்வளவு கேர்ஃபுல்லா we plan to how to beautify the house or how the house should be there for us to give us comfort. But forever and ever நம்மளுக்காக ஆண்டவர் வந்து 6 நாள்ல இந்த உலகத்தை உண்டாக்குனாரு. ஆனா இப்போ இத்தனை வருஷமா அவரு இந்த நம்மளுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த இடம் இல்லையா? So we're all we have to be heaven conscious. அங்க போறோம். So for eternity நம்ம அங்க இருக்க போறோம். That's the greatest blessing. Romans 6:23, the last verse. Romans 6:23. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். If anyone can read in Tamil, you can. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். So eternal life அப்படிங்கிறது, eternal life we get when we receive Jesus and we become part of eternity, which is from where Jesus came and became history. So this is what I understand about eternity. If you have any questions, you can ask me, please.
நீங்க உங்களுக்கு ஏதாவது பிரிச்சு ஏதாவது கேள்வி இருந்தா, நித்தியத்தை குறித்து ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். If you have any question, ஏதாவது சொல்லுமா. I don't have a question, auntie. ஆனா எனக்கு ஒரு வாட்டி ஒரு மெசேஜ் கேட்கும்போது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. Can I share that? Of course. Okay. எப்படி என்ன சொன்னாங்கன்னா, இந்த கடவுள் வந்துட்டு கர்த்தர் வந்து அந்த டைம்ல இருந்து வெளியில இருக்காரு, டைம் லைனுக்கு வெளியில இருக்காரு. அது வந்து நம்ம எக்ஸாம்பிள் எப்படி பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ட்ரெயின் நினைச்சுக்கோங்க. ஒரு ட்ரெயின் வந்து ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அது வந்து பிகினிங் இருக்கு, ஒரு எண்ட் இருக்கு. அது வந்து உங்க டைம் லைன் நீங்க வந்து பாக்கலாம். ஆனா வந்து அது ட்ரெயினை வந்து அவர் ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து பாக்குறாருன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. சோ அவருக்கு வந்து அந்த ட்ரெயின் அந்த ஃபர்ஸ்டும் தெரியும், ட்ரெயின் அந்த பேக்கும் தெரியும், நடுவுல என்ன இருக்கு தெரியும். சோ நம்ம வாழ்க்கைய வந்து அவர் அப்படி வெளியில அந்த டைம்க்கு வெளியில இருந்து அவர் பாக்குறாரு. Eternity. அது நம்மளுடைய லைஃப் பார்ட் ஆஃப் தி எட்டர்னிட்டி இஸ் ஹவ் தட்ஸ் ஹவ் ஹி இஸ் லுக்கிங். இல்ல, we are part of the eternity. நம்மளுக்கு வந்து ஒரு பிகினிங் எண்ட்னு ஒரு டைம் லைன் வைக்கிறோம். ஆனா he is outside that timeline. Jesus is outside the timeline, right? Yes, auntie. Yeah. இயேசு வந்து தேவன். நம்ம இந்த கால கட்டத்துக்குள்ள அவரை அடைக்க முடியாது. அதை விட்டு நம்ம விலகி நின்று நம்மளுடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். வேற ஏதாவது பாயிண்ட்? இட்டர்னிட்டி. வசந்தா, you are this on? Yeah, I'm on. Yeah. இல்ல, அதனாலதான் ஆண்டவர் வருகை இப்ப ரொம்ப ரொம்ப தாமதமா நம்மளுக்கு தெரியுதோ. பட் ஃபார் ஹிம் he is right on time. பட் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. when is he going to comeன்ற மாதிரி. I mean, this anticipation of அதாவது இயேசு எப்ப வரப்போறாரு இரண்டாவது தடவை அப்படின்னும் போது, அது ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நடக்க போற ஒரு ஈவெண்ட். ஆனா அத வந்து இப்பதான் இந்த சூழ்நிலையில இப்ப வந்துருவாரா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரிதான் எவ்வளவு காலமா மக்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. அதே ஃபீலிங்கோட தான் இருந்திருக்காங்க. அதனால one verse we know that எல்லாருக்கும் தெரியும், தாமதிக்கிறார் என்று சொல்றவங்க. அது பீட்டர்ல வரும்ல, ஃபர்ஸ்ட் பீட்டர்ல. அது you can read that verse. ஃபர்ஸ்ட் பீட்டர்ல வரும். தாமதிக்கிறார் என்று நீங்க நினைக்கிறது போல அவர் தாமதிக்கிறதுல. he is இங்கிலீஷ்ல எப்படி வரும் ஆண்டி? இங்கிலீஷ்ல some verses I get only in Tamil. I don't know. Don't think that he is slack in his coming. He is slack in his coming. Slack in his coming in but is gracious. நிறைய பேர் உள்ளுக்கு வந்தா 2 or 3 and தெரியல. I take the Bible and 2 Peter 3:9. Oh, very good. Read it please in English first. Then we read in Tamil. Okay. The Lord isn't really slow to fulfill his promise, as some count slowness, but is patient toward you, not wishing that any should perish, but that all should reach repentance. Hallelujah. தமிழ்ல வாசிக்கிறேன் நானு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். சோ நம்ம எல்லாம் ரெடியா இருக்கோம். அதனால அப்பா வந்தா நல்லா இருக்கும்னு இருக்குல்ல, ஜீசஸ் வந்துட்டா போயிடலாம் இருக்கு. ஆனா his heart is still yearning for so many who are perishing without him. அவர் இல்லாம நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க, மரிச்சிட்டு இருக்காங்க. அதனால the body of Christ நம்ம போய் செய்ய வேண்டியதை வேகமா செய்யணும்ன்றதுதான் அவருடைய ஹார்ட்டா இருக்குது. இதுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் 1 Timothy 2:4ல வருது. 1 Timothy 2:4 இது கிராஸ் ரெஃபரன்ஸ். கொஞ்சம் வாசிங்க. Who wants everyone to be saved and to understand the truth. Yeah, தமிழ்ல 1 Timothy. What's the reference? Did I say that? 1 Timothy 2:4. 2:4.
1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாராவது தமிழ்ல வாசிக்கிறீங்களா? Okay, I'll try. 1 Timothy 2. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஸோ அவருடைய ஹார்ட் வந்து எல்லாரும் அந்த ஹெவனுக்குள்ள வரணும்ன்ற வாஞ்சை. அதை வந்து அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு அவர் தன்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு ஆவியானவர் அனுப்பிட்டாரு. இப்ப நம்மளுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்து சபையாய் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம். ஓகே, இப்போ வந்து quickly, this was not prepared, but anyway, today I listened to one prophecy. I mean, I'm just following this particular person. Tracy Cook ன்றவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. Tracy Cook is one of a prophet. ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து ட்ரேசி கூக்குன்ற ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய தீர்க்க தரிசனங்களை குறித்து நீங்க போய் கூட யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்ப லேட்டஸ்ட் சிட்ராத்தோட அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அப்ப வந்து இப்ப கடைசியா வந்து அவர் 7 ஏஞ்சல்ஸ் அவரை வந்து ஒரே நாள் மீட் பண்ணிருக்கிறாங்க. அப்ப வந்து அவரு ஒரு பர்டிகுலர் காரியத்தை குறித்து ஆண்டவர் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த கொரோனாவுடைய காரியங்கள் இப்பல இருந்து அடுத்த 2021 7வது மாதம் வரைக்கும் ரொம்ப பல காரியங்கள் ஆக்சிலரேட் ஆகி பலது நடக்கும். ஆனா அது அந்த 7வது மாசம் 2021ல 2021ல உங்களுக்கு வந்து ஒரு 7வது ஏஞ்சல் அப்பதான் வர்றாங்க. அவங்க வந்து இந்த உலகத்துல ஒரு பயங்கரமான அற்புத அடையாளங்களை, இந்த வந்து ஏஞ்சல்னோடனே நம்ம வந்து ஆண்டோட வருகைக்கு முன்னால நினைச்சிடாதீங்க. வந்து சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அண்ட் சபை பயங்கர வல்லமையா எடுத்து ஆண்டோட மகிமையா உபயோகப்படுத்த போறார். அல்லேலூயா. நம்ம அதுக்கு முன்னால நம்ம இப்ப பாக்குற காரியங்கள்லாம் நீங்க பயப்படாதீங்க. இயேசுவை வருக 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 நினைச்சிட்டு கிடக்காதீங்க. நிறைய ட்ரையல்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், வார் எல்லாமே நடக்கலாம். ஆனா இது எல்லாமே போய் 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 அந்த 2021 to 2022 இடையில வரைக்கும் அது நடக்க போகுது. அந்த சபை வந்து ஒரு பெரிய மகிமைக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பல காரியங்கள் யூ கேன் ஜஸ்ட் லிசன் டு தட் இன் யூடியூப். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒன். அவருடைய இன்டர்வியூவே எழுதி வச்சேன், டைம் கிடைச்சா அவங்களோட பேசலான்ட்டு. அவ்வளவு டைம் இல்லை நம்மளுக்கு. அனதர் திங் இஸ், இவரே வந்து இந்த பிகினிங் ஆஃப் த இயர் கூட அவர் வந்து இந்த 2020 இந்த வருஷத்துடைய ஜான்வரிலையும் அவருடைய இந்த ப்ராஃபஸியை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹிஸ் டாக்கிங் அபவுட் சபை வந்து இன்னொரு சிட்ராத் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் உட்கார்ந்து அவங்க அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. அவங்க வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்டுன்றத வந்து அவங்க இது பண்றாங்க. அப்ப வந்து வாட் தே ஆர் சேயிங் இஸ் திஸ் அ டைம் ஃபார் சர்ச். இப்ப வந்து ஒரு பியூரிஃபிகேஷனுக்குள்ள வருது சபை. சபை வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லார் வீட்லயும் ஜபம் தான், எல்லாரும் ஜூம் மீட்டிங் தான், எல்லாரும் ஆராதிக்கிறாங்க. எவ்ரிபடி இஸ் ஹேவிங் கிரேட் டைம். இப்ப வந்து நம்ம ஆண்டோர பரிசுமாறும் இன்னும் பரிசுமாகட்டும் என்பது மாதிரி இப்ப பயங்கரமா அப்படி மக்கள் எல்லாரும் ஆண்டோரை அதிகமாய் தேடிக்கொண்டு போகும்பொழுது சபை ஒரு 12 இயர்ஸ் சபைக்காக கொடுக்குறாரு ஆண்டவர்னு சொல்றாரு. இந்த 12 இயர்ஸ் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அண்ட் திங்ஸ் வில் பி சோ நைஸ். அப்படி நம்ம பீட்டருடைய நிழல் பட்டு எல்லாரும் சுகமான மாதிரி சபையில நம்ம எல்லார் மூலமா அற்புத அடையாளங்கள் நடக்க போகுது. அதனால சபை ஆண்டவர் ஏதோ ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு இல்ல, சபை பயங்கர வல்லமையா ஆண்டவர் சபைன்றது வந்து இந்த சபை அந்த சபை அப்படிலாம் கிடையாது. எல்லா விசுவாசிகளையும் ஆண்டவர் வந்து மகிமையா எடுத்து பயன்படுத்த போறார். சோ அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கோம். So we have to thank God for that. அதனால இன்னும் ஒரு 12 வருஷம் சபைக்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட நாள். எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்னும் 12 இயர்ஸ் நான் இருக்க போறேன்னு இல்லையோ தெரியாது. ஆனா நம்ம அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது நீங்க நிறைய பேர் எல்லாரும் எங்கா இருக்கிறீங்க, என்னோட எல்லாரும் எங்க தான் நீங்க எல்லாம். சோ ஆண்டவருடைய நாட்களை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆதாயப்படுத்தி கொண்டு அவருக்காக நம்ம ஒரு இதுவும் ஆண்டு வரப்போறாரு போல வரப்போறாரு எதுவும் பயப்பட வேணாம். அவர் வந்தாலும் ப்ராப்ளம் இல்ல, வரலைனாலும் ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு. நம்ம we are all his chosen generation, அவருடைய பிள்ளைங்க நம்ம. அதனால அவருக்கு வந்து நம்ம உயிரோடு இருக்கிறோமோ நம்ம மரித்து போறோமோ என்னமோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் அஸ். இருக்கிற நாள் எல்லாம்
அவருக்காக நம்ம ஏதாவது செய்வோம், செய்து ஆண்டவருக்குடைய மகிமைக்குள்ள மத்தவங்க வரும்படியாய் நம்ம ஜெபிப்போம். அதுல ஜெபத்துல மத்தவங்களை ஒருத்தர் நம்ம தாங்குவோம். அல்லேலூயா. சில ப்ரேயர் பாயிண்ட் நம்ம சொன்னேன்னு நினைக்கிறேன் நீங்க பிகினிங்ல வரும்போது. லாஸ்ட் வீக் we prayed for Deborah's job. She got a job and she's டெபோரா வந்து வேலை கிடைச்சிருச்சு அவளுக்கு. கொஞ்சம் லேட்டா வருவா அப்படின்னு சொன்னதுனால என்ன போன் இல்லைன்னு சொல்லிட்டு பியூலா வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ we thank God for that. ப்ரேயர் ரெக்வெஸ்ட்ன்னு சொல்லி இப்போ நான் கேட்டேன். ஏன்னா அவங்க லீனாவுடைய போன் வந்து சரியா அவங்க பேசுறத நம்ம கேட்க முடியல. அதனால முதலே நான் அவங்கள்ட்ட போன்ல பேசி ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வாங்கிட்டேன். அப்ப அவங்க திருநெல்வேலியில இருக்கிற ஒரு சகோதரிக்கு நாங்க ஜெபிச்சோம். பிரியாங்கான்றவங்களுடைய அம்மா அவங்க இறந்துட்டாங்க. நாட் இன் கொரோனா, அவங்க இறந்துட்டாங்க. ஆனா அந்த பிரியங்கான்ற குடும்பம், அந்த பிரியங்கான்றது அவங்க மக, அவங்க குடும்பத்துக்காக அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்ப ஜஸ்ட் லைக் நம்ம செல்வி குடும்பத்துக்காக ஜெபித்தது போல இந்த குடும்பத்திலயும் ஒரு மரணம் நடந்ததுனால அதற்காக ஜெபிக்கணும். அப்புறம் என்னுடைய ஒரு சித்தப்பா பொண்ணுதான் இவங்க, நம்ம எபன். இன்னொரு சித்தப்பா எனக்கு லாஸ்ட் சித்தப்பா இருக்கிறாங்க, அவங்களும் குன்னூர்ல தான் இருக்கிறாங்க. அவங்க பொண்ணு அங்க இருக்கிறாங்க, அவ பேர் பியூலா. அவளுடைய ஒரே பொண்ணு எங்க சித்தப்பாக்கு. அவங்க ஹஸ்பண்ட் சுரேஷ், அவங்களுக்காக ப்ரே பண்ண சொல்லி நேற்று நான் அவளோட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க. ஸோ சுரேஷ்ன்ற பேர் அவங்களுக்கு. அவங்க காலில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிளட் கிளாட் மாதிரி என்னன்னு தெரியல. வாட் இஸ் எக்ஸாக்ட்லி த ப்ராப்ளம் தெரியல. எவன் உனக்கு என்னன்னு தெரியுமா என்ன ப்ராப்ளம்ட்டு? பிளட் கிளாட்டா என்னமா? வெரிகோஸ். வெரிகோஸ் வெயினா? சரி, அதுக்காக ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு அவங்களுக்கு. அந்த வூண்ட் வந்து வேகமா ஹீல் ஆக மாட்டேங்குது. அதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் அந்த இடங்களெல்லாம் பாய்ந்து ஒரு அற்புதம் நடந்து அந்த புண்ணெல்லாம் சீக்கிரமா ஆற வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அக்கா அப்படின்னு சொல்லி நேற்று மெசேஜ் போட்டிருந்தா. நான் சொன்னேன், உன் பேர் சொல்லி நான் ஜெபிக்கலாமா? சிலருக்கு வந்து பேர் சொல்லி ஜெபிச்சா பிடிக்காது. நான் கேட்டேன், இல்ல நீங்க எனக்காக ப்ரே பண்ணுங்கக்கா, நான் கலந்து கொள்ள முடியலனாலும் எனக்காக ப்ரே பண்ணீங்கன்னா ஐ வில் பி தேங்க்ஃபுல்னு சொன்னா. அதனால சுரேஷ் அவங்க பேரு, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்தப்ப நான் ஒரு என்னுடைய பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன், தென் யூ கேன் டெல் யுவர் பாயிண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம ஒரு இந்த பிளைண்ட் மினிஸ்ட்ரியில நான் சொன்னேன்ல, அந்த அக்கா அவங்களுடைய அவங்க வந்து இன்னொரு ஊழியத்துக்கு போறாங்க. நான் ஒரு தடவை கூட ஒரு ப்ரேயர் பாயிண்ட் உங்களுக்கு போட்டு விட்டேன். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹவ் நோட்டீஸ் தட். ஒரு பிளைண்ட் மினிஸ்ட்ரியில அவங்க வந்து எப்பெல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் போறாங்களோ எனக்கு தனியா பர்சனலா அவங்க போடுவாங்க. நான் அவங்களுக்காக நான் தனியா ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா, தென் ஐ ஸ்டார்டட் ஒரு தடவை போஸ்ட் பண்ணி விட்டேன் நான் உங்களுக்கு விமென்ஸ் இதுல. இப்ப இன்னொரு மீட்டிங்க்கு அவங்க போறாங்க. அதனால நான் போஸ்ட் பண்ணி விடுறது பதிலாக நம்ம இப்பதான் இங்க இருக்கிறோமேன்றதுனால ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் வி ஹேவ் டு ப்ரே ஃபார். இந்த ஜெயாக்கான்றவங்க, அவங்க இந்த கண் தெரியாத மக்கள் மத்தியில அவங்க ஊழியம் செய்யறாங்க. அவங்க வந்து இதுல வந்து கலந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு அவங்க இன்னொரு மீட்டிங் போறாங்க. அந்த மீட்டிங்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ எனிபடி எல்ஸ் வேற ஏதாவது ஜெப பாயிண்ட் இருக்கா? நம்ம வழக்கம் போல ஜெபிக்கிறது வந்து நம்ம சிறு பிள்ளை, அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்புறம் ஜெமியுடைய பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வேற யாருக்கு ஜெபிப்போம்? பிரேமா மிஸ்க்கு. அவங்க வரலன்னு இன்னைக்கு போட்டிருக்காங்க, வர முடியலன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஈவன் ஐ டோன்ட் நோ அபவுட் ஷாலினி வெதர் ஐ கேன் மென்ஷன் ஹர், பட் ஷி நெவர் டோல்ட் மீ டு ப்ரே. பட் எனிவே அவளுக்காகவும் ப்ரே பண்ணிக்கலாம். இந்த ப்ரேயர்ல சொல்லி ப்ரே பண்ணுங்கன்னு அவ சொல்லல. ஆனாலும் உங்க தனி ஜெபத்திலையும் நீங்க ஜெபம் அவளை தாங்கி கொள்ளுங்க. எனி அதர் ப்ரேயர் பாயிண்ட், ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்தா ஒருத்தரா சொல்லலாம். Vasudha, you have any point? At the moment, nothing. Yeah. Okay. Preetima, for your exam is on this Saturday, right? Yes, Auntie. Yeah. And all the children I have talked and they are ready for Sunday. Amazing. இப்ப இந்த லாஸ்ட் மெசேஜ் ஐ காட், அது இன்னும் ஒன்லி இந்தியால இருக்கவங்களுக்கு மட்டும் சொல்லணும். நான் ஈஸ்பாதா உங்களுக்குலாம் நாளைக்கு சொல்லிடுறேன். Okay, Auntie. Great, Auntie. ஆனந்துகிட்டையும் ஈஸ்பாதா. மற்றபடி ஆஸ்திரேலியா அண்ட் UAE and I mean Oman, they are okay. Okay, Auntie. Praise God. Okay, ma. So Sunday we can have at the same time. Okay. FC எதுக்காக ஜெபிக்கணுமா?
ஹிப்சி எதுக்காக சூப்பர் ஜெபிக்கணும் சொல்லுமா? அவர் ரொம்ப குடிக்கிறாருங்க ஆண்டி, குடிக்காம இருக்கணும் ஆண்டி. ஓ, எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு இப்படி? அது இப்பதான் கொஞ்சம் 1 மாசமா கொஞ்சம் அதிகமா இருக்குங்க ஆண்டி. ஐயோ, பணம் நிறைய கையில புழங்குதா? தெரியலங்க. இல்ல நல்லா வேலைக்கு போய் சம்பளம் கிடைக்குதானே? ஓகே, we'll pray for that. அதுக்காக ஜெபிப்போம். இளமாறன் அவங்க பேரு எபன், அந்த ஹெப்சி உடைய ஹஸ்பண்ட் பேர் இளமாறன். அவங்களுக்காக, அவங்க டிரைவரா இருக்காரு, அவருக்காக ஜெபிக்கணும். எபனுக்கு ஏதாவது பிரேயர் பாயிண்ட் இருக்கா? இல்லக்கா. இல்ல. கிரேஸிக்கு ஏதாவது பிரேயர் பாயிண்ட் இருக்கா? கிரேஸ், ஆனந்த் பசங்க ஜாப் பண்ணுங்க ஆண்டி. பிள்ளைங்களுக்காக. ஓகே, எதுக்காக பசங்களுக்காக எதுக்காக ஜெபிக்கணும்? நல்லா படிக்கிறக்காக ஆண்டி. ஓகேம்மா, நல்லா படிக்க. ஓகே, சொல்லுமா ஈஸ்மணி, சொல்லுமா. அப்பாவுக்காக பிரேயர் பண்ணீங்க ஆண்டி, அவர் நல்லா இருக்கிறாரு. உங்க முதுகுவலி எப்படி இருக்குமா? கொஞ்சம் பரவாயில்ல ஆண்டி. அப்புறமா எட்வின் எடிசனுக்காக பிரேயர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அண்ணா நகர்ல இருக்கிற இடத்துக்காக வந்து அதுக்காக பிரேயர் பண்ணீங்க. ஓகே. அவங்களுடைய ஈஸ்மணியுடைய பூர்வீக சொத்து, அதாவது அவங்க பாட்டி வழியாவாமா? பாட்டியுடைய சொத்தா? ஆமாங்க ஆமாண்டி, அம்மாவுடைய பாட்டி. ஆமாவுடைய பாட்டி வழியா சொத்து ஒண்ணு அண்ணா நகர்ல இருக்குது. அது நிறைய பேருக்கு பங்கு வரும் போல. அதுல இவங்களுடைய பங்கை உங்களுக்கு கொடுக்காதபடி சும்மா சைன் போட்டு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போல இருக்கு. ஆனா இவங்களுடைய பங்கு இவங்களுக்கு கிடைத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த சொத்து விற்கப்படணும்னு ஜெபிக்கணுமா, இல்லைன்னா சரியான அமௌண்ட் கொடுக்கணும்? விற்கப்படணும், அது கேஸ் நடந்துன்னு இருக்குது. கேஸ் நடந்துச்சு, சோ அதுக்காக ஜெபிக்கணும். அவங்களுடைய கல்யாணத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஸ்ரீதருக்கும் அப்புறம் எஸ்தருக்கும் வந்து நம்ம அவங்களுடைய லைஃப் பார்ட்னர், அவங்களுடைய சரியான மனவாளன் மனவாட்டி அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கணும். அப்புறம் கிறிஸ்டின், எனி பிரேயர் பாயிண்ட்மா? ஓகே, கிறிஸ்டின், எனி பிரேயர் பாயிண்ட்மா? Yeah, just pray for us all. என்னமா? Pray for us all, family. Okay, family. Okay. சிட்னில எல்லாம் ஸ்கூல் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கல? ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன்ல தான் இருக்குது. ஆமா, மெல்பர்ன்ல இன்னும் அதனால அதுக்காக ஜெபிப்போம். Curfew is going on. Oh, curfew is there. Okay. 8 p.m. to 5 a.m. curfew. பாரதிக்கு பின்னால நிக்கிறாங்க. ஆனா உங்க போன்ல என்னன்னு தெரியல, எப்படி கேட்கறது. எனவே அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக போன தடவை ஜெபிக்க சொன்னாங்க. அவங்க அம்மாக்கு போன் பண்ணி சொன்னாங்க அவங்க அம்மாவுடைய காரியங்கள், அவங்க அப்பாக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்க அப்பாவும் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கணும். பாரத்துடைய அம்மா அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு நம்ம ஜெபிக்கணும், அந்த ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். எனக்கு ஒரு பிரேயர் பாயிண்ட் உண்டு. என்னுடைய பல ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, இந்துல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இன்னும் கிரேசி தான். கிரேசி பிரதாப் இருக்காங்களா? கிரேசி, ஓகே, பிரதாப் ஒய்ஃப் இருக்கிறாங்க. Hello Gracie, sorry I didn't realize you are there. How are you, ma? Good aunty, good aunty. Okay. I didn't I mean Gracie nonna Anand wife nu nenichu அப்படியே இருப்பாங்க. How are you all doing? எப்படி இருக்குதாங்க உங்களுக்கு நாகர்கோயில்? Going on good aunty. டோட்டலா ஆள் மாறிட்டீங்க, வேற கிரேசி பாக்குற மாதிரி இருக்கு. Good. Any prayer point? Any prayer request, ma? Yes aunty, one of our friends family CBC la படிச்சவங்க, they have a daughter like 9 years old. She was very sick. She was on ventilator, dialysis அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொரோனாவா இல்ல சும்மாவா? She was like she has hydrocephalus, adula porunda konde, so she is like hippocampal paralytic da. So ipo konja serious ana idaila romba, in the past 2 weeks romba serious anda, gasping stage la hospital கூட்டி போனாங்க.
by faith they have come back home, but still I think they are still struggling with on and off complications. Her name is Joanna, and also between the parents, unity between the parents actually. அவங்க பேரண்ட்ஸ் தான் ஃபேத்ல இருக்காங்களா? The father is so much in faith, the mother couldn't walk in that faith, so அது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு அதுவே அவங்களுக்கு ஒரு ஃபைட்டா போகுது actually. The tough battle that they are going through all the time. Okay. அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க as a counseling? As a counseling, first of all, I would say unity is the strength. If husband and wife full unity illana, that is where the enemy comes in India, the Satan comes in. So if the wife, you are not able to believe as the husband is able to believe, I would say like just pray in tongues for that. God will give you that faith to stand with him. ரெண்டு பேருமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருந்தீங்கன்னா it is not helping you all. So I am helping them for like praying in tongues together with them and talking to them on faith. கொஞ்சம் டஃபா தான் போயிட்டு இருந்தது, பட் இட்ஸ் ஓகே நோ. ஆனா திருப்பியும் ஒரு 2 days 3 டேஸ்க்கு நடுவுல வந்து திருப்பி இந்த பிரச்சனை திருப்பியும் they are coming up. So it's like நீங்க கான்ஸ்டன்ட்டா கவுன்சிலிங் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கும்ல? ஆமா ஆமா ஆண்டி. Anyway, we will pray for you also to God's wisdom for you. Handle that. God's name will be glorified. Yes. Joanna, அவங்க பேரண்ட்ஸ்க்குல? Joanna and her parents. இங்க நாங்களும் வீடு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டி. So for that as well, and here also we are இங்க நிறைய CSI background people, so we are talking about Holy Spirit and God, faith, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். And Pratap is mainly like meeting people who are alcoholic addicts. So he's ministering to them. So அந்த இதுக்காக ஆண்டி. Okay. Praise God. எங்களுடைய ஸ்கூலுக்கு உடைய பில்டிங்குக்காக ப்ரே பண்ணிக்கிங்க. எங்க ஸ்கூலுடைய பில்டிங் வந்து இப்ப ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டதுனால what God wants to do in that place, அதுக்காக want your prayers also. ஸ்கூல் பில்டிங்காக. ஏன்னா ஆண்டவருடைய ஊழியம் நடந்துட்டு இருந்த ஒரு இடம், அதுல வந்து நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை அதுல செய்வார். அவர் நெக்ஸ்ட் அதை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்பதை அந்த திட்டத்தை நாங்க பெற்றுக்கொண்டு அதுல செயல்பட எங்களுக்காகவும் அதனுடைய காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் கர்த்தருடைய ஞானம் எங்களுக்கு வேணும்னு ஜெபம் பண்ணுவோம். So we'll start praying. One by one, as I say, நம்ம யாருக்கெல்லாம் நீங்க ஆண்டவர் அந்த பாயிண்ட்காக ப்ரே பண்ணணும் நீங்க ஏவப்படுறீங்களோ நீங்க உடனே ப்ரேயர் பண்ணலாம். நம்ம திருநெல்வேலியில பிரியங்கான்ற ஒரு சகோதரி, அவங்க அம்மா இறந்துட்டாங்க இப்ப கொரோனால. அவங்களுக்காகவும் என்னுடைய சித்தப்பா பொண்ணு பியூலான்றவங்க ஹஸ்பண்ட் சுரேஷ் அவங்களுக்காகவும் அப்புறம் இந்த ஜோனா இவங்களும் இப்ப ஹீலிங்க்கு தான் நம்ம ப்ரே பண்ணணும். ஜோனான்றவங்க இப்ப நம்ம கிரேஸ் பிரதாப் சொன்னாங்க, அவங்களுக்காக, அவங்களுடைய ஹீலிங்காக, அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு மனம் வேணும். இந்த காரியத்தையும் இந்த 3 காரியத்தையும் இந்த சரீர சம்பந்தமான இந்த சுகத்தை ஆண்டவர் கொடுக்கணும். இந்த சரீர சுகத்தை இந்த 3 பேருக்கும் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை ஆண்டவர் கையில கொடுத்து தேவைப்பட்ட ஒருவர் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். பிரியங்கான்றவங்க திருநெல்வேலியில அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்காக. பியூலானினுடைய சித்தப்பா பொண்ணுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ்காக. நாகர்கோயில்ல கிரேஸும் அவங்க ஹஸ்பண்ட் பிரதாப்பும் ஊழியம் செய்துட்டு இருக்க ஒரு குடும்பம். ஜோனான்ற ஒரு பிள்ளை, அவங்க அந்த கிட்னில அஃபெக்ட் ஆகி இருக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்துக்காக. இந்த 3 பேருக்காக சரீர சுகத்திற்காக ஏவப்பட்ட ஒருத்தர் ஜெபம். உங்களை சாமி இந்த அருமையான நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா அப்பா, உண்மை நாங்கள்
நாங்கள் அப்பா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் நித்திய ஜீவனை ஆண்டவரே எங்களுக்குள்ளே நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலையும் அப்பா ஜெபிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் அப்பா பிரியங்காவை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். தன் தாயை இழந்த துக்கத்தினாலே மகள் ஆண்டவரே வேதனையோடு இருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே ஆறுதலின் தேவன் நீர் ஒருவரே அப்பா. இந்த நேரத்திலே மகளுக்கு வேண்டிய ஆறுதலை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே மனுஷனால் நிரப்ப முடியாத அந்த வெற்றிடத்தை ஏசப்பா உம்முடைய அன்பினாலும் அப்பா உம்முடைய மெய்யான சமாதானத்தினாலும் நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா கவலைகளையும் அப்பா நீர் எடுத்து போடும் ஏசப்பா. பிள்ளைகள் உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே இன்னும் அப்பா ஆண்டவரே அவர்கள் குடும்ப ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே அப்பா அந்த சமாதானத்தை ஆறுதலை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்துல அப்பா சுரேஷ் நம்முடைய கருத்துல நாங்கள் தருகிறோம் ஏசுராஜா. ஆண்டவரே மகனுக்கு ஆண்டவரே காலிலே ஆண்டவரே இரு காலிலையும் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின்னால கர்த்தாவே அவர்கள் கஷ்டப்பட்டு அப்பா ஒரு பயங்கரமான ஒரு ஆபரேஷனுக்குள்ள கடந்து போனதை நீர் அறிந்திருக்கிறீர் ஏசப்பா. இந்த நேரத்துல சுவாமி ஆண்டவரே அந்த இடத்தை நீர் தொடும் ஆண்டவரே, தொடும் அப்பா. ஆண்டவரே அந்த ஆறாமல் இருக்கிற அப்பா அந்த கால்களின் புண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா இப்பொழுதே ஆண்டவரே சுகம் அடையட்டும் ஏசுராஜா. அப்பா அந்த ஓப்பனா இருக்கிற பகுதிகளெல்லாம் சீக்கிரமாய் மூடட்டும் ஏசப்பா. அப்பா நீர் சதையினாலே ஆண்டவரே அந்த சதையை நீர் வளர்த்து அப்பா சீக்கிரமாக அந்த இரு புண்களும் ஆறத்தக்கதாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அவர்கள் நடக்க முடியாமல் அப்பா அந்த வலியோடு வேலை செய்வதை நீர் அறிந்திருக்கிறீர் ஏசுராஜா. ஆண்டவரே நீர் இந்த நேரத்திலே அப்பா மகனுக்கு பூரண சுகத்தை கொடும் ஏசப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ஏசுராஜா. ஆண்டவரே நீர் கிருபை செய்கிற தேவன் அப்பா. இருவர் ஒருமனப்படும் போது பிதாவானவர் எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே இங்க இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா மகனுக்கு சீக்கிரமாய் நல்ல சுகத்தை நீர் கட்டளையிட்டு இதே குரூப்ல ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. அது போல ஆண்டவரே அப்பா இந்த ஜொகனாவுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அந்த ஜொகனா 9 years கேர்ள் ராஜா ஆண்டவரே எவ்வளவு வேதனையோடு இருப்பா ஆண்டவரே. அப்பா டயாலிசிஸ்ல கஷ்டப்படுறத நீங்க பாக்குறீங்களே ஏசப்பா. உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே உண்மை மேல வைத்திருக்கிற ஃபெய்த் பேரண்ட்ஸ்குள்ள டிஃபரெண்டா இருந்தாலும் நீங்க அந்த குழந்தைய நேசிக்கிறீங்க ஏசுராஜா. அந்த குழந்தைய நேசிக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்துல அந்த மகளுக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே. அப்பா அந்த சிறு குழந்தை கஷ்டப்படக்கூடாது ஏசுராஜா. ஆண்டவரே அந்த பிள்ளை மேல உங்களுடைய இரக்கத்தை நீர் காண்பியும் ஆண்டவரே. நீர் தொட்டும் அந்த குழந்தையை தொட்டும் அப்பா. ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்யும் அப்பா. ஆண்டவரே வேதனைப்படாதபடி ஆண்டவரே அந்த பிள்ளையை நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அப்பா உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்திலே பூசப்படட்டும் ஏசுராஜா. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. மகள் பிள்ளை கெட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா தலித்தாகுமே என்று சொல்லி சிறு பெண்ணை எழுப்பின தேவன் ஆண்டவரே. இந்த நேரத்திலே அப்பா ஜொகனாவை நீர் எழுப்பும், படுக்கையை நீர் மாற்றி போடும் ஏசுராஜா. ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. நீர் சுகம் கொடுக்க போகிறதற்காய் நன்றி 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 அப்பா. அப்பா அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you Lord. ஆண்டவரே அப்பா ஜோனாவுடைய பேரண்ட்ஸ் ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஒரு மனிதன் ஆவியில அவங்க இல்லாம இருந்தா கூட ஜோனாக்குள்ள இந்த நேரத்துல ஒரு மாற்றத்தை தந்துட்டீங்க. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தினால அப்பா கர்த்தாவே வாட் எவர் மே பி ஹேப்பனிங் அரௌண்ட் ஹர், அவளை சுற்றி என்ன நடந்துட்டு இருந்தாலும் ஜோனாக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு விசுவாசத்தை இப்பொழுது நீங்க விதைச்சிட்டீங்க ஆண்டவரே. அதனால மகள் அது அவளே பெற்றுக்கொள்கிறாள். அதற்காக நன்றி. அதே போல சுரேஷ் பிரதருக்குள்ள ஒரு விசுவாசத்தை இப்பொழுது நீங்க போட்டுட்டீங்க ஆண்டவரே. அதனால இப்ப உங்களுடைய வார்த்தையினால் நாங்க அப்பா கிட்ட குணமாயிட்டேன்னு சொல்லி அவருக்குள்ள அந்த விசுவாசத்தை இப்ப போட்டிருக்கீங்க ஆண்டவரே. அதன் மூலமா அவங்க அந்த அப்பா கர்த்தாவை பெற்றுக்கொண்டாங்க. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டீங்கன்னு நன்றி செலுத்தி ஜெபித்தேன். தேங்க்யூ சொல்றோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ 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 லார்ட். இப்பொழுது குழந்தை பாக்கியத்திற்காக ஜெமியுடைய மகனுக்காக, அது போல பிரேமா மிஸ்க்காக, அப்புறம் ஷாலினி வந்து பிரீத்தியுடைய ஃப்ரெண்டு, இந்த 3 பேருக்காக 4 ஃபேமிலி அவங்களுக்காக குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆண்டவர் கையில கொடுத்து ஏவப்பட்ட ஒருத்தர் செபிங்க.
Thank you, Jesus. Thank you, Lord. Appa, we praise you. We thank you, Father. Appa, thank you, Lord. Appa, children is a blessing from your hand and நீங்க சொல்லிருக்கீங்க, Lord. Father, Lord, thank you, Lord. அப்பா, எங்களுடைய எல்லா கர்ஸும் நீங்க சிலுவையில எடுத்துட்டீங்க. அப்பா, நீங்க அப்பா உங்களுடைய அப்பா சிலுவை மரணத்தினால we are blessed, Lord. Father, thank you, Lord. அப்பா, அந்த குழந்தை இல்லன்ற அந்த ஒரு கர்ஸ நீங்க சிலுவையில எடுத்திருக்கீங்க, Lord. Father, எஸ் லார்ட். அப்பா, நாங்க ப்ரேயர் பண்ண ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக நாங்க அப்பா நாங்க ஜெபிக்கிறோம். we speak your blessing of children over them, Lord Father. அப்பா, உங்க வார்த்தை சொல்லும்படியாக, Lord Father, அப்பா, உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் வாயில அப்பா தேவனுடைய வார்த்தை இருக்கணும், உங்க வார்த்தை சொல்லுது, Lord Father. அது இந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மேல நாங்க டிக்ளேர் பண்றோம், Lord Father. ஒரு சர்ச்சா, ஒரு ஃபேமிலியா, ஒரு சபையாய் நின்று அப்பா இந்த வசனத்தை அவங்க வாழ்க்கையில நாங்க டிக்ளேர் பண்றோம், Lord Father. Let hear the word of God in their children and in their children's mouth, Lord Father. Thank you, Father. Thank you, Lord. Whatever may be the problem, Lord, I speak your report that they are healed by your stripes, Lord Father. Whatever may be the problem that they are facing, Lord, yes, Lord, we stand from the victory that you have given for us on the cross. We stand on that and we declare the victory over their life, Lord Father. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. You are the Lord. You are the source of blessing, Lord Father, and you want your children to be blessed, Lord Father. Yes, Lord Father. We speak that these people are blessed parents. Yes, Lord. We speak that they are blessed parents. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord, that we are going to hear a good news because of what you have done for them in the cross, Lord Father. Yes, Lord Father. We magnify your name and your report over them, Lord Father. Yes, Lord. Let your truth reign over them, Lord Father. Let your truth reign over them, Lord Father. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. We praise you. We thank you. Yes, Lord Father. We rejoice over your truth, Lord Father, that there is no more barrenness in their life, Lord Father. There is no more word saying that they don't have a children, Lord. Yes, we rejoice over your truth in their life, Lord Father. We declare it, Lord Father. Thank you, Lord. In Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. கிரேசிக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை போல இவங்களுக்கு எல்லாருக்கும் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. கிரேசி சிஸ்டரும் இதே போல குழந்தை பாக்கியத்துக்காக அவங்க காத்திருந்து அவங்க குழந்தையை பெற்றுக்கொண்டாங்க. அதனால அதுவே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சி. Isn't it, Gracie? I think you have been waiting for. Yes, yes. I think for how many years you've been asking? 3 years we were waiting for a baby. Enma? 3 years. 3 years. 3 years. Okay. So 3 years wait பண்ணாங்க. இப்ப 3 babies இருக்குது அவங்களுக்கு. டாக்டர் வந்து வேற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அது எல்லாத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு மாற்றி போட்டார். அல்லேலூயா. Praise the Lord. இப்ப நம்ம வந்து பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கிரேசி ஆனந்துடைய பிள்ளைங்களுக்காக, எட்வின் எடிசன் அவங்களுக்காக, அப்புறம் ஹெப்சி உடைய பிள்ளைங்களுக்காக, அப்புறம் நம்ம பிரீத்தி அவங்க எக்ஸாம்காக, இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிரீத்தி எக்ஸாம்காக, கிரேசி உடைய பிள்ளைகள் படிப்புக்காக, எடிசன் எட்வின் பிள்ளைங்கள் படிப்புக்காக, ஹெப்சி உடைய பிள்ளைங்க படிப்புக்காக, பிரீத்தி உடைய எக்ஸாம்காக. இந்த சாட்டர்டே ஷி இஸ் ரைட்டிங் an exam. So please one of you, யாராவது ஒருத்தர் இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக, இந்த எக்ஸாம்காக நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைங்க இருக்கவங்க தான். எஸ் மணியும் அவங்க பிள்ளைங்க இருக்காங்க. அப்புறம் இவங்க பேசினா ஹெப்சியும் அவங்க பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். So I think Basanta, you will pray for them all. Yeah. Father, we praise and thank you for this time, Lord. Father, we lift up the children into your mighty big hands, Lord. Father, especially we remember these children, girls, Lord. Father, bless them, oh Father God. And Father God, as they are in the house of Father God, let them be groomed well, oh Father God. And also we pray for the online classes. Let them understand and let them, oh Father God, make the best use of it as they are at home also, Father God. Father, we also pray for Eben and Edison, oh Father God. Bless them, oh Father God, that they would, oh Father God, grow up to be children of God, and they would find favor with God and man, oh Father God. Father, and they will, oh Father God, be a pride
to the parents, oh Father God. Father, we pray and bless them, oh Father God, that that they would, oh Father God, tap into your wisdom, oh Father God, and do well in whatever they touch, oh Father God. We pray for Gracie and Anand's boys, oh Father God. Bless them also, oh Father God. Help them to excel in whatever they do, oh Father God. If they're having online classes, let them understand this. Even though they are little ones, oh Father God, we pray that they would understand it. And yes, oh Father God, even and understand the subjects, oh Father God, and do well in whatever they are doing, oh Father God. And we also remember again Preeti's exam, oh Father. We know we had prayed for it, oh Father God, and we believe that she's going to do it excellently well this Saturday, and give all the glory to you, oh Father God. Father, we also remember all the children, even Gracie Pratap's boys also we remember. Lord. Keep them under your wings, oh Father God, and keep them safe, oh Father God. Father God, and since they are under your grace, Satan cannot touch them in any way, oh Father God. We have put a hedge around around our children, oh Father God, and they are safe and secure, and we believe it, oh Lord. Amen. We bless you, Lord. In Jesus' name we pray. Amen. Amen. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார்னு சொல்லி விசுவாச ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? Praise the Lord. Thank you, Lord. இது ரொம்ப ஒரு ட்ரைங் டைம், இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி எல்லாம் இந்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு புரிகிற ஞானத்தை கொடுக்கணும் ஜெபம் பண்ணாங்க. அது கர்த்தர் நிச்சயமா அந்த காரியத்தை செய்யப்படுகிறார். இப்ப நம்ம இந்த இயேசுமணி அவங்களுடைய அந்த கேஸ்க்காக நம்ம ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் எப்சி உடைய ஹஸ்பண்ட் அந்த இளமாறன் அவங்க ரொம்ப பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் கையில கொடுத்து யாராவது ஏவப்பட்ட ஒருத்தர் ஜெபிக்க முடியா கேட்டுக்கிறேன். பிரீத்தியோட பிள்ளைங்களையும் மறந்துட்டேன். பிரீத்தி பிள்ளைங்களையும் மென்ஷன் பண்ணல. ஓகே, பிரீத்திஸ் children also, all the children, Gracie's children, Preeti's children, and Gracie Anand children, and Chrislyn Alfred, Chrislyn, Katie is there. அப்ப ஹெப்சி, எடிசன், எபின் எல்லாருடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்துக்கிறோம். Praise the Lord. Thank you. இந்த 2 காரியத்துக்காக, இளமாறனுக்காக, அப்புறம் இந்த இயேசுமணியுடைய கேஸ் அவங்க வின் பண்ணணும், அந்த இதை சீக்கிரமா அது முடியணுன்றதுக்காக இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் கையில கொடுத்து யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா? நான் ஜெபிக்கவா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துல கர்த்தாவே சுவாமி இளமாறனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே, அந்த மகன் அப்பா கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கையை அப்பா கர்த்தாவே அழித்து போடாதபடி அன்றே கர்த்தாவே சுவாமி உம்மிடத்துல அப்பா முழுமையாய் அன்றே சரண்டராக அப்பா மகனை உங்க கருத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்றே கர்த்தாவே சுவாமி தன்னுடைய அப்பா என்ன நிலைமையில இருக்கிறார், என்ன நிலைமையில இருந்தார், இப்ப எந்த நிலைமையில ஃப்ரீயா இருக்கிறார், எல்லாத்தையும் மறந்து திரும்ப இந்த பாவத்துக்குள்ள போய் நுழைந்து தன்னுடைய வாழ்க்கையை அப்பா அவர் அழித்து விடாதபடி என் தேவனே கர்த்தாவே அவர் நீ சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைய கர்த்தாவே சூழ்நிலைகள் சுற்றி இருக்கிறவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு இன்னும் அப்பா கர்த்தாவே சுவாமி ஒரு பொறுப்பான தகப்பனா இல்லாதபடி அவரை அப்பா கர்த்தாவே இந்த உலக அப்பா அந்த மாம்ச இச்சையில இழுத்துட்டு போற எல்லா அந்தகார சக்தியிலிருந்து அந்த மாதிரி விடுதலை செய்யும்படியாய் அவருக்குள்ள நீர் அப்பா இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். வசனத்தை குறித்த அப்பா கர்த்தாவை வாஞ்சையை போட்டு வசனத்தை தியானித்து பொறுமையோடு அப்பா கர்த்தாவே உம்மிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மகனோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் மேல் அப்பா வைத்திருக்கிற கிருபை, அவரை சுற்றி இருக்கிற அப்பா கர்த்தாவே ஜெபங்கள் அவருக்கா அப்பா திறப்புல நின்று அப்பா எத்தனையோ பேர் அப்பா ஜெபிக்கிறது எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்கிறார். இந்த நாட்கள்ல அவரை கண்கூடாய் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவன் கர்த்தாவே சுவாமி அவருடைய பங்கை அவர் செய்யும்படியாய் அவரோடு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் கூட அப்பா கர்த்தாவே அப்பா மகா நீதிபதியாய் உம்மிடத்துல அப்பா கர்த்தாவே இந்த இயேசுமணியுடைய அவங்க ப்ராப்பர்ட்டி அந்த கேஸ் உங்க கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த கேஸ் அப்பா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கொரோனா காலமா இருக்கலாம், இது என்னமோ பிரச்சனையா இருக்கலாம், இன்னும் அவங்க பரம்பரை சொத்து அப்பா அவங்க கிடைக்காது என்று சொல்லலாம். எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அந்த கேஸ் சீக்கிரமாய் வின் ஆகி அப்பா கர்த்தாவே அதுல இவங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய பங்கும் இவங்க பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்க முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா கர்த்தாவே சுவாமி எந்த விதமான ஆசீர்வாதம் அப்பா கர்த்தாவே எங்களுக்கு நீர் வைத்து போன ஆசீர்வாதத்தை யாரும் தட்டி புடுங்க முடியாது ஆண்டவரே, தட்டி புடுங்க கூடாது ஆண்டவரே. அதனால நிச்சயமாய் கர்த்தாவே உங்களுக்கு வேற வேண்டிய எல்லா காரியத்தையும் நீர் அப்பா லகுவாய் மாற்றி இந்த குடும்பத்தை நீர் சீக்கிரமாய்
ஆசீர்வதித்து அதை நாங்கள் கண்கூடாய் சாட்சியாய் நாங்கள் பார்க்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யற பெரிய தேவன் நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. துதி கனமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்ப யாராவது ஒருத்தவங்க எங்க ஸ்கூலுக்காகவும் கிரேசிக்காக பிரதாப்காக அவங்க செய்யற ஊழியங்களை கர்த்தர் அவங்களை அங்க வைத்து நாகர்கோயில்ல அந்த ஏரியால இந்த கிரேஸ் டீச்சிங் அந்த இந்த மாதிரி புது அந்த கிரேஸ் டீச்சிங்கை வந்து ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்குது, நம்ம வந்து விசுவாசத்துல வந்து இந்த கிருபை நாட்கள்ல நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி எல்லாருமே ஆண்டவர் வந்து ரொம்ப பயங்கரமானவர், நம்மளை தண்டிப்பாருன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார், அவர் நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு அப்படின்ற இந்த டீச்சிங் கொண்டு போய் சொன்னோம்னா அவங்க மக்கள் அதை ஏற்றுக்கொள்றது ரொம்ப கடினமா இருக்கு. அந்த பாவம் செஞ்சு எந்த பாவம் செஞ்சு அவனுக்கு அந்த சாபம் இருக்கு இந்த சாபம் இருக்குன்னு சொன்னோன்னா எல்லாரும் அதை உடனே ஏற்றுக்குவாங்க, ஆமா ஆமான்னு பயந்துருவாங்க. ஆனா இல்ல, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, ஆண்டவர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, நீங்க அதை விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்க நம்ம போய் சொன்னா நம்மளே அடிக்க வந்துருவாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்ல வந்து இந்தியா வந்து அப்படியே குறி கீழே போக பாத்தீங்கன்னா மக்களுடைய மனசும் குறிக்கிட்டே போகுதுன்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அந்த மாதிரி the more narrow down in the Tamil Nadu and down south, people are very strong and அந்த சத்தியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத கடின உள்ளத்தோட மக்கள் இருக்கிறாங்க. அதனால கர்த்தர் அந்த சத்தியத்தை அவங்களுக்குள்ள இவ்வளவு வசனங்கள், எவ்வளவு ஊழியத்துக்காக வாஞ்சை ஆண்டவருக்காக கொடுக்கறதுல இருந்து வசனங்களை படிக்கிறதுல இருந்து அவ்வளவு நல்லா இருக்கிற அந்த மக்களுடைய காரியங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த குடி இந்த மாதிரி பழக்கத்துல போயிடுறாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட போனோம் சபைக்கு போனோம்னா நீ பாவின்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் ஓடி போய் அப்புறம் வேற வழியில ஓடுறாங்க. அதனால அந்த குடி இதுல போய் மக்கள் மாட்டிட்டு இருக்காங்க. இதுல ஊழியர் செய்யற பிரதாப் கிரேஸுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுத்து நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து அவங்களை வழிநடத்தும்படியாய் அதுக்கு அதே போல எங்களுடைய ஸ்கூல் பில்டிங்கையும் கர்த்தர் என்ன காரியத்தை செய்யணும்னு விரும்புறாரோ அது செயல்படுத்த முடியாது. தேவைப்பட்ட ஒருத்தர் ஆட்சி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே இந்த ஸ்கூல் பில்டிங்காக வரோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்காக செய்தது ஆண்டவரே எதுவுமே வீணா போனதே இல்ல ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே இந்த ஸ்கூலா இருந்துச்சு, இப்ப என்னவா இருக்கணும்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா நீங்க ஆண்டவரே பிகாஸ் யூ ஆர் அவுட் சைட் அண்ட் யூ ஆல்ரெடி ஹேவ் அ பிளான் ஆண்டவரே. அதனால ஆண்டவரே நீங்க ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க. உங்க பிளான் ஆண்டவரே அதுக்கு அது வந்து லெட் இட் கம் டு பாஸ் ஃபாதர். அது நடக்கட்டும் ஆண்டவரே. நீங்க வைத்திருக்கிறது ஆண்டவரே இந்த நேரத்துல கூட ஆண்டவரே அந்த பில்டிங் ஆண்டவரே உங்க ஏஞ்சல்ஸ் வெயிட்ஸ் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க அங்க வந்து ஆண்டவரே உங்களுக்காக கட்டின அந்த ஒரு இடம் ஆண்டவரே. அதனால ஆண்டவரே உங்க மகிமைக்காக ஆண்டவரே ஒரு உங்க ஊழியத்துக்காக ஆண்டவரே அது பயன்பட ஆண்டவரே நீங்க ஒரு வாசல திறங்க. யார் இதுக்காக ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே டிவைன் ஆண்டவரே ஒரு டிவைன் கனெக்ஷன் அண்ட் ஒரு டிவைன் ஆர்கெஸ்ட்ரேஷன் நடக்கட்டும் ஆண்டவரே. அது நாங்க சாட்சியா நாங்க கேட்போம் ஆண்டவரே. எங்களால கூடாது, எங்க மைண்ட்னால யோசிக்க முடியாது எப்படின்னு, ஆனா உங்களால முடியும் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே நாங்க போய் தேடி போக தேவையில்ல ஆண்டவரே, நீங்களே கூப்பிட்டு வர போறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நாங்க கிரேசியன் பிரதாப் அவங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாகர்கோயில்ல கூட ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அவங்களை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு ஹிஸ்டரியில எவ்வளவு நிறைய நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. இது போல நிறைய விக்கெட் பீப்புள் இருந்திருக்காங்க. ஆனா ஆண்டவரே அந்த இடத்துல நீங்க அவங்கள உங்க கிரேஸ் நீங்க கொடுக்கறதுக்கு நீங்க போயிருக்கீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு அன்புள்ள தேவன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க மக்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. உங்களை சிலுவையில அறிஞ்சவங்களுக்கு கூட நீங்க என்ன நீங்க அவங்கள மன்னிங்கன்னு சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே. அது போல ஆண்டவரே அவங்களை நீங்க அங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தினால நிரப்பி உங்க பவர்னால அவங்க நிரப்பி ஆண்டவரே உங்க ஃபேவர் ஆண்டவரே. உங்க let your favor cover their lives daddy. உங்க கிருபை அவங்க வாழ்க்கை ஆண்டவரே சூழட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்க ஆண்டவரே let them be led by your spirit daddy to go and do your work father. ஆண்டவரே உங்க ஆவியினால ஆண்டவரே அவங்கள வந்து ஆண்டவரே நீங்க வழி நடத்தி ஆண்டவரே அவங்கள நீங்க எந்த பாதை உள்ள நீங்க கூட்டு போகணுமோ அந்த பாதையில கூட்டு போய் உங்களுக்காக ஊழியம் செய்து ஆண்டவரே உங்களுக்காக கனிகளை ஆண்டவரே அவங்க பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு தேவை எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க ஜெகோவா ஜைராவா இருந்து அவங்களுக்கு சந்திங்க ஆண்டவரே. 3 பிள்ளைகளை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒரு பிளான் வச்சிருந்தா அதுக்கு ப்ரொவிஷனும் வச்சிருக்கீங்க. அதனால ஆண்டவரே அந்த பிளானோட அவங்களுக்கான தேவையான அந்த ப்ரொவிஷனையும் உங்க கையில வந்து சேர்த்து கொடுங்க ஆண்டவரே. இன்னும் கூட ஆண்டவரே எங்க மத்தியில இருக்கிற எல்லாருக்கும் யாருக்கு ப்ரொவிஷன் வேணுமோ ஆண்டவரே நீங்க ஜெகோவா ஜைராவா இருந்து அவங்களுக்கு அந்த தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. நீங்க பெரிய காரியம் செய்ய போறீங்க நம்பிக்கையோட இருக்கோம். நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டா அதுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த வாரத்துல யாரெல்லாம் நீங்க வந்து
உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, நீங்க சந்திக்கக்கூடியவங்க, இன்னும் அவங்களோட பேசுவீங்க, இல்லைன்னா முன்னால ஜெபம் பண்ணி இப்ப நம்ம ஆண்டவரை மறுதலித்துட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். அதனால அவங்களுக்காக நீங்க எல்லாம் ஜெபிங்க. சிலருடைய பேரு நான் இந்த நேரத்துல சொல்ல முடியாது. ஆனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுடைய குடும்பங்கள்லயோ இல்லைன்னா தனிப்பட்டபடி நீங்க அவங்களை சந்தித்து இப்ப வந்து அவங்க ஆண்டவருக்குள்ள இல்லாம இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்காக நீங்க ஜெபிங்க. சில இந்து சகோதரிகளை எல்லாம் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க, அவங்களையும் நீங்க ஆண்டவர் உங்களை ஏவும் பொழுது அந்த அவங்கள உங்களுடைய உள்ளத்துல வைத்து ஜெபிங்க. கர்த்தர் அவங்களுக்கு எல்லாம் தன்னை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு அடுத்த வாரம் என்ன டாபிக் பேசலான்னு, ஐ மீன் we have gone lot of time இன்னைக்கு. என்ன டாபிக் அடுத்த வாரம்? எனி டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஏதாவது எதை குறித்தாவது நம்ம படிக்கலாம்னு இருக்கா? prayer auntie. Prayer. Okay. Prayer, any type of prayer or just prayer? The types of prayer or powerful prayers in the Bible or something like that. Okay. Okay. That's a topic that you want to know? I'm just feeling in the spirit, but it's okay. You can ask others. No, I'm just asking you. Like, I thought that you already know. No. We can always refresh. Yeah. Okay. Yes. Prayer. There's a nice book. I mean, there must be many nice books, and A Better Way to Pray ன்னு ஒரு புக் இருக்கு. Joyce Meyer? No, it's Andrews. So first he always talks like இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இதை பண்ணுங்கன்னு. That's the way he approaches the topic. So A Better Way to Prayன்றத வந்து நீ கூகுள் பண்ணி பாருமா. Okay auntie. அதுல வந்து என்னெல்லாம் நம்ம ப்ரே பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் so he will arrive like that to a point. எல்லாம் நெகட்டிவா வந்து அப்புறம் டபக்குன்னு பாசிட்டிவா சொல்லுவாரு. That's the way he approaches. அதனால கொஞ்சம் பாரு அதையும். But by the time like we'll all will ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லி அதிகமா தெரிந்து கொள்ளணும்னு விரும்புறாங்க சகோதரி. ஸோ அடுத்த வாரம் நம்ம ஜெபத்தை குறித்து நம்ம டாபிக் பார்க்க போறோம். ஓகே, ஜெபம் என்றால் என்ன? நம்ம வாழ்க்கையில பல யூடியூபோ இல்லைன்னா புக்ஸோ அதை எதையோ எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய டாபிக்ல இப்படி ப்ரேயர் அப்படி ப்ரேயர் எல்லாம் தெரியும். ஜீசஸ் ப்ரே பண்ணது, அவங்க ப்ரே பண்ணது, வசனம் இப்படி சொல்லுது எல்லாம் இருக்குது. ஆனா நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன ப்ரேயர் நல்லா பிடிச்ச ப்ரேயரா இருக்கும்னா, நம்ம ஜெபம் பண்ணி நம்மளுக்கு யாருக்கெல்லாம் பதில் கிடைச்சிச்சோ அந்த ப்ரேயர் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். So we need some solid result இல்ல. நம்மளுக்கு இப்படி நான் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இப்படி நான் ப்ரே பண்ணேன், எனக்கு இது கிடைச்சது அப்படின்னும் போது we think that is a nice that's an effective way of prayer நினைக்கிறோம் இல்லையா? Isn't it? Am I right? Yes. அதனால ஆனா நிறைய நேரம் என் வாழ்க்கையில ப்ரேயரே பண்ணாமே நிறைய காரியம் கிடைக்கும். அப்புறம் சில காரியங்களை ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாலும் கிடைக்காம இருக்க மாதிரி இருக்குது. ஸோ I too have a lot of questions about those things. அதனால what do you think? என்னால் ஜெபத்தை குறித்து உங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கிறது? What about you, Vasantha? பாக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நிறைய நேரம் ரொம்ப ஜெபம் பண்ணப்போம்னா அதுக்கு பதிலே வருது இல்ல, எங்கேயோ கோட்டை விட்டுறோம். ஐயா. Okay. Gracie, can you tell something about this? What I feel is like prayer is out of your relationship and out of your walk with God. எனக்கு எப்படி ப்ரேயர் பர்சனலா நான் பார்ப்பேன்னா, இட்ஸ் ஃப்ரம் தி வேர்ட் ஆஃப் காட். ஒரு விஷயத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், when we get the word then we can say our prayer is already answered என்றதை நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி, you know. So it's out of your walk with God that நான் நினைப்பேன் the prayer is like, definitely lot of என்னோட நிறைய விஷயங்கள் வந்து better way of prayer வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு actually. The Better Way to Pray, that book la. Such an eye opener about prayer actually. So
நம்ம That's what I Preetima, we went to a seminar in AG Church long ago. One African Yes. preacher, remember? Yes, auntie. அவர் பேரு மறந்து போச்சு எனக்கு. என்கிட்ட ஒரு புக் இருக்கு, நான் சக்கரியா பூனன். சக்கரியா பூனன். இல்ல no, not சக்கரியா. Something like that. Zachariah Taniphomum. Zachariah Taniphomum, not Zachariah Poonam is another big ministry. அவர் இல்ல, Zachariah Taniphomum. You heard about him, la? Was that? Yeah. அவருடைய prayer books எல்லாம் நம்ம பார்த்தோம், நம்மளுக்கு கிறுக்கே பிடிச்சிடுற மாதிரி இருக்கும். அவர் அத்தனை பாயிண்ட்ஸ் எழுதி ப்ரே பண்ணிட்டு இருப்பாருல்ல. But he's no more, you know that? He's gone to be with the Lord. I mean, he's done his job maybe. Nobody to. But அவருடைய புக்கை எடுத்து வாசிக்கும் போது எனக்கு பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. ஒரு பாயிண்ட் you have read that book, ma Grace Pratap? இல்ல, நல்லா I have read his book. Yeah, he's actually a chemistry PhD. அதனால அவர் ரொம்ப ஒரு தீசிஸ் மாதிரி தான் எழுதியிருப்பார். அவர் உட்கார்ந்தா அதுக்கு பிரேயர், எந்திரிச்சா பிரேயர், அதுக்கு பிரேயர் அப்படின்னு so many prayers. And then of course he is from African nation. And அவங்களுடைய spiritual warfare, அவங்களுடைய problems எல்லாம் என்ன நம்ம we can't even realize, you know, the way they are having spiritual warfare in their life. அதனால no criticism of anything. ஆனா அதை பார்க்கும்போது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வாசித்த மாதிரி இருக்கும் எனக்கு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைசஸ், இந்த சாக்ரிஃபைஸ், அந்த சாக்ரிஃபைஸ், அதை பார்த்தா நம்மளுக்கு அப்படியே ஐயோ, ஒரு தடவை இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைசஸ் வாசிக்கும் போது ஐயோ, தேங்க் காட் ஐ எம் நாட் இன் தட் ரிச்சுவலிஸ்டிக் டைம் வேர் ஜீசஸ் டிட் எவ்ரிதிங் ஆன் தி கிராஸ் அண்ட் ஐ ஹவ் காட் எவ்ரிதிங் சோ ஃப்ரீ நவ. இல்ல, அதனால இட் மஸ்ட் பி a very bloody thing ல, அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் வாசித்தா. இந்த சாக்ரிஃபைஸ் பண்ண அப்ப அந்த பிளட் ஸ்மெல் எல்லாம் எவ்வளவு வந்திருக்கும்ல அந்த இடத்துல எல்லாம். So if you remember, think on that. So he really means it, that he is a holy God. So he wanted that kind of sacrifice in between for us to even அவரை போய் நம்ம அவர்கிட்ட போகணும்னாவே நம்மளுக்கு அவ்வளவு பலி கொடுத்தாதான் அவர்கிட்ட போக முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவர் அதை முக்கியத்துவப்படுத்திட்டார். அதனாலதான் அவரு பலி குறிச்சு அவர் அவ்வளவுதான் இன்சிஸ்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஜீசஸ் மூலமா நம்மளுக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. சோ அதனால ஜீசஸ் நம்மளுக்கு ப்ரே பண்ணாரு. ஜீசஸ்க்கே அப்பாட்ட ப்ரே பண்ணாரு, நம்ம ப்ரே பண்ணாம இருக்க முடியுமா? ஏன்னா நானு இந்த மாதிரி ஒரு மைண்ட்ல இருப்பேன். நானு ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமில்ல, அந்த காலத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதப்போ அந்த விதண்டவாதமா பேசுவேன். ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமில்ல, ஜோமன்னா தான் கொடுப்பாரா, அவருக்கு தெரியாதா அப்படின்னுவேன். அப்புறம் வந்து அவருக்கு தான் தெரியுமில்ல இந்த ஆள் வந்து சூசைட் பண்ணிக்க போறாருன்னு, இல்லைன்னா இந்த ஆள் இப்படி நடக்கும், அவருக்கு தான் தெரியுமில்ல ப்ரேயர் பண்ணும் அப்படின்னு. ஈவன் நோ அந்த ட்ரேசி நம்ம இந்த ப்ராஃபஸி, அந்த ப்ராஃபெட், அந்த தீர்க்கதரிசி குறிச்சு நம்ம பேசும்போது கூட அதான் அந்த சிட்ராத் அவங்க சொன்னாங்க, நம்ம ஹியூமனுக்கு பீப்புளுக்கு ஆண்டவர் ப்ராஃபஸி கொடுத்துடுறாரு, அதை நிறைவேற்றுறதை வந்து மனுஷங்க மூலமா தான் நிறைவேற்றாரு. அப்போ வந்து மனுஷங்க தான் ஆண்டவர் கொடுக்குற ப்ராஃபஸியை நிறைவேற்றணும். அப்ப அதுக்கு நம்ம மனுஷங்களுடைய பிரேயர் தேவைப்படுது. இல்லையா? பிரீத்திமா? Yes auntie, yes auntie. ஆண்டவர் நம்மளுக்கு ஒண்ணு சொல்லிடுறாரு, ஆனா அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு he wants humans. நம்மளுடைய பிரேயர் அதை பிலீவ் பண்ணோம்னா தான் நம்ம ப்ரே பண்ணுவோம் அதுக்காக இல்ல. சோ அதனால நம்ம அந்த ஆண்டவர் இப்ப வருகைக்கு அப்ப இந்த சபை எந்த எழுப்புதலுக்குள்ள போக போகுது, இதெல்லாம் ப்ராஃபஸி வந்துருச்சு. ஆனா அது வந்து நடக்கணும்னா நம்முடைய ஜெபம் தேவைப்படுது. அதனாலதான் நம்ம கோவொர்க்கர்ஸ் அவரோட நம்ம வந்து நம்ம வந்து அவரோடு நம்ம உடன் வேலையாட்கள். நம்ம வந்து தனியா நம்ம வேலையை பண்ணல, நம்ம உடன் வேலையாட்கள். அதனால we are co-workers with Christ. அதனால அவரு ப்ரே பண்றாங்க, நம்ம இங்க ப்ரே பண்றோம். Amen, amen. Yeah, that was beautiful. Next week we'll discuss on that. Even if you can give an excerpt on the book also, it will be great, auntie. Oh, okay, that book. Yeah. Okay. Yes, okay. Yes. Just like how I gave on this now. இப்ப நான் இந்த ஹெவன் இந்த இட்டர்னிட்டி குறிச்சு இந்த டேவிட் ஜெரமாயாவுடைய மெசேஜ் கொடுத்தேன்ல, அந்த மாதிரியா? ஆமா ஆண்டி. Okay, so I will give a small this thing. Okay. Shall we pray now? Anybody wants to close, wrap it up and pray? இதை ஆண்டவர் கையில கொடுத்து எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இதை wrap up பண்ணி வசந்தா ப்ரே பண்ணுமா? Father, we praise and thank you for this fellowship, oh Father God, which we have been having through this Zoom meeting. Father, we believe, oh Father God, that this has blessed each one of us, oh Father God. And we pray, oh Father God, as we
chew upon this, oh Father God, throughout this week. We pray that it would bless us, oh Father God, and give us new revelations, oh Father God. And all those who could join this week, we bless them, oh Father God, and all those who couldn't, we pray that they would make it possible for the next week, oh Father God. Bless each one of us, oh Father God, protect. And we are your children, and you are our big God, oh Father God. So we are well protected and well provided. And so we thank you, oh Father God, for your divine provision and protection, oh Father God. Father, we praise and thank you for this Zoom meeting, oh Father God. And we bless Shanti Akka and Brother Clement, oh Father God, who had made this possible. So that we could, oh Father God, sit and talk, brag about you, oh Father God. And it's written that you write books, journals on this, oh Father God, when we brag about you. Father, we thank you, oh Father God, for your goodness. And we pray, oh Father God, that we would have a peaceful night. And we praise and thank you for all our men who had been patient, oh Father God, waiting for us to give them their dinner, oh Father. Thank you, Father, for they are cooperative with us, oh Father God. Yes, Their support is great, oh Father Yes, God. Lord. We bless them also, Yes, Father Lord. God. Yes, Lord. Father, we bless you, Father God. In Jesus' name we pray, amen. 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 Hallelujah. Praise the Lord. Thank you. Hallelujah. Praise God. Amen. Yeah. Praise God. Good night. Good Good night. night. Good night, Night. everybody. Good Good night, night. Good Jonathan. night. Good night. Good night, Jono. Mhm.